பரணி ப்ரோ, பராசக்தி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு பிடிச்சது. முத நாளே அலப்புற போலியே. ஷோ போயிட்டு இருக்குது நிறைய. ஆமா ஆமா. சரி, நான் அப்டேட்ஸ் முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. மேஜராக வந்த அனௌன்ஸ்மெண்ட் அதுதான். சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அது ஆல்சோ நன் அஸ் ரவி மோகன், அதர்வா நடித்த ஸ்ரீலீலா, இவங்க எல்லாரும் நடித்த பராசக்தி படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது. நான் தான் சொன்னேன் எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் வரும்னு சொல்லி, அதுதான் அந்த டைலாக் தான். ஸோ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட 25th ஃபிலிம் தமிழில் வந்து சக்தி திருமகன் வச்சுருக்காங்க, தெலுங்குல வந்து பராசக்தின்னு வச்சுருக்காங்க. அது காலையில் வந்தப்போ எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி அபர்ணதி நடிக்கிற வெஞ்சன்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ராகுல் அசோக் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி ரவி மோகன், ஆல்சோ known as ஜெயம் ரவி, அவரோட 34th ஃபிலிம் கராத்தே பாபு, அதோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு வந்து மோஸ்ட் அவைட்டட் புஷ்பா 2 ரீலோடட் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகும். அதே மாதிரி சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தோட வந்து ஷூட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ்காரன் படத்துலேருந்து ஏன்டி அப்படின்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து 4 சாங்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பராசக்தியில், ஆல்ரெடி போட்ட சாங்ஸ் தான், ஸோ அதே சாங்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஹரியர வீரமுள்ள அந்த ஃபஸ்ட்டு சாங்கோட கேட்கணும் குருவே அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதர்வா நடிக்கிற டிஎன்ஏ மூவி தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து ரெட் ஜெயண்ட் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்டில் உமன் அப்படின்ற படத்தோட ஆல் இண்டியா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வந்து உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. இவ்வளோதான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸு. ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, சாரி ஃபார் த பேக்ரவுண்ட். ஓகே ஓகே. தண்டேலோட தமிழ் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்றாரு, அது அஃபிஷியல் தானே? இல்லையா? அபிஷியல் அப்டேட் தான், நாளைக்கு கார்த்தி ரிலீஸ் பண்றாரு. ஓகே ஓகே. நான் ரைட் அப் தான் பார்த்தேன், போஸ்ட் எதுவும் பிரகாஷ் ப்ரோ, பார்க்கல, கேட்டேன். டைட்டில் ரிலீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ மெயின் டாபிக் போறதுக்குள்ள ஒரே நிமிஷம் எக்கோ அடிக்குது. யாரோட எக்கோ? அதர்வா படம் எப்ப ரிலீஸ் ஆகுது? ஹலோ, டிஎன்ஏ எப்ப ரிலீஸ் தெரியல ப்ரோ, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. மார்ச். கேக்குதா? அரசியல் ப்ரோ, மனோஜ்குமார் எதுலயோ ஒரு இதுல வந்து இதாவது எக்கோ வருது. மனோஜ்குமார்னு நினைக்கிறேன். சரி பேசுறேங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி ஓகே. இப்போ வரல. அரசியல் ப்ரோ ஸ்பீக்கர் ஆன் பண்ணாருன்னா இப்போ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அரசியல் ப்ரோ ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க ப்ரோ. இல்ல இப்ப கேட்காது. சரி ஓகே அப்ப ஆன் பண்ண சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. 30K ஃபாலோவர்ஸ் வந்தா கொடுக்கணும்னு சொன்னீங்க. சரி, அது கொடுத்துட்டேன். அது பெருசா சொல்லாம யாராருக்கெல்லாம் இந்த முன்னாடி இந்த டிஎம்ல கேட்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் 10 டிக்கெட் வரைக்கும் கொடுத்தாச்சு. 30K வந்ததுக்கு 20 சொன்னேன், 10 கொடுத்தாச்சு. இப்ப என்ன நாளைக்கு குடும்ப சனங்கள் வேணுமா? சரி ரைட்டு விடுங்க, நாளைக்கு எதை சொன்னு சொல்லி டிஎம் பண்ணுங்க, நான் போய் அனுப்பிச்சு விட்றேன். எனக்கு விடாமுயற்சி கேப்பிக்கு விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுங்க ப்ரோ. ஓகே, டேக் பண்றேன். பரணி அவரு ரெக்வெஸ்ட் காமிச்சுன்னு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிருங்க. சரி, பராசக்தியை பத்தி ஆர்டிஓ ஆபீசர் ஏதாவது சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பராசக்தியை பத்தி ஆர்டிஓ ஐயோ என்ன ப்ரோ ஆச்சு இன்னைக்கு? ஆடியோலாம் இப்படி இருக்கு, மூணு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல பேசுற மாதிரி இருக்கு. ஒருத்தரா சொல்லுங்க. அஜித் குமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, பராசக்தியை பத்தி ஆர்டிஓ ஆபீசர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பாக்கணும். நான் இத சொன்னா முட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சாயந்தரத்துல இருந்து ஒரு இது போட்டு போயிட்டு இருக்கு, சூர்யாவுக்கு காஸ்ட்லி மிஸ். எனக்கு நான் இதுக்குன்னு சொல்ல, நான் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் சொல்றேன். இந்த காஸ்ட்லி மிஸ்ங்கிற வார்த்தையில எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு ஆக்டர் விட்ட படத்தை இன்னொரு ஆக்டர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பண்ணியிருக்காங்க.
சூர்யாவே பண்ணியிருக்காரு. அதனால அவங்க என்ன சொல்றது, இப்ப சூர்யா என்ன 12 வருஷமா இட்டு கொடுக்காம தான் இருக்காரு. அதனால ஒண்ணு அவங்களுக்கு அமையணும்ன்றதான் அவங்களுக்கு தான் அமையும். அதுல பெருசா சாயந்தரத்துல இந்த பராசக்தியை பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, காஸ்ட்லி மிஸ்ன்னு தான் பேசி உட்காந்துருக்காங்க. அதை மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். எனக்கு இது அப்படி தோணல. இது சிவகார்த்திகேயன் பர்ஃபெக்டா இருக்கும் தான் தோணுது. நல்லா இருந்துச்சு. விஷால் ப்ரோ இன்னும் கை காட்டிட்டு தான் இருக்காரு. ஸோ நானும் டீசர் பார்த்தேன். எனக்குமே வந்து என்னன்னா மோஷன் போஸ்டர், அது டைட்டில் டீசர் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணதா இல்லை படத்துலேருந்து எடுத்து சீன்ஸை வந்து என்னன்னா டீசராக விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரில. பட் நல்லா இருந்தது நிஜமாவே. பட் எனக்கு என்னன்னா நான் இப்போதான் நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்ட்ரோ வீடியோ வரும்னு நினைச்சேன், இந்த விக்ரம் லியோ மாதிரி. இது என்ன படத்துல இருந்து சீனே விட்டாங்க டீசர் மாதிரி. இல்ல நானும் அந்த மாதிரி தான் நினைச்சேன், கொஞ்சம் கிராஃபிக்கலா மோஷன் போஸ்டர் மாதிரின்னு சொல்லி. கைண்ட் ஆஃப் அப்படிதான் நீங்க சொன்னீங்களே அன்னைக்கு ஸ்பெஷலா 2 days ஷூட்டிங் போயிருக்காங்க அதுக்காக அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்களே. இல்ல எண்ட்ல டயலாக் வரும்னு தெரியும். நான் என்ன நினைச்சேன், அது ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்படி வரும் நான் எதிர்பார்க்கல சீரியஸா. அது இல்லை நான் சூர்யா 43யோட அந்த மோஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களோட ஃபேஸ்லாம் வச்சு ஒரு மோஷன் போஸ்டர் மாதிரி வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஃபைனலாக அந்த டைட்டிலோட அந்த டயலாக்கோட வரும்னு தான் எதிர்பார்த்தேன். பட் இந்த சீன்ஸ்லாம் வரப்போ இப்போ தானே ஷூட் போகுது, அந்த ஷூட்லேருந்து அப்படியே வந்தேன்னா எக்ஸ்க்ளூசிவாக நிறைய பேருக்கு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்களோ, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பர்சனலி எனக்கு டீசர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிக்கிறோம். அந்த ஃபைனல் டைலாக் வந்து என்னன்னா பக்கா சூட்டபிளான ஒரு டைலாக், நல்லாவே இருந்தது. ஒரு மாதிரி நல்லா கூஸ்பமா இருந்தது. தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் சரி அது வந்து வந்துச்சு. நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், நம்ம எதை மிஸ் பண்ணிட்டோம். டீசர் எண்ட்லயும் சொல்லுவார் அத சிவகார்த்திகேயன். பட் எனக்கு என்னன்னா இப்பதான் நான் ஆஃபீஸ் விட்டு வரப்பதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த 2 டைட்டில் வந்து என்னன்னா பராசக்தின்ற பேர்ல ஏதாவது ட்விட்டர்ல போயிட்டு இருக்கா. இவருக்கும் அது 25வது படம், அவருக்கும் அது 25வது படம். யாராவது கிளாரிஃபை பண்ண முடியுமா? ஆமா ப்ரோ. பார்த்தேன். ஒன்னு வந்து ஷா அப்படின்னு போட்டுருக்கு, இன்னொன்னு சா, ஒன்னு சக்தி, இல்ல ஒன்னு எச்சி வச்ச பராசக்தி, ஒன்னு எச்சி இல்லாத பராசக்தி. எச்சி இருக்கு, அப்புறம் பராசக்தி 2 ஏ இருக்கு ப்ரோ. PAR அப்புறம் 2 ஏ இருக்கு. பராசக்தி இன்னொன்னு பராசக்தி. பராசக்தி பராசக்தி தான். என்ன சொன்னா என்ன பராசக்திங்கிறத இல்ல ப்ரோ, பராசக்தி ஒன்னு, பராசக்தி ஒன்னு தமிழ், இன்னொன்னு தெலுங்கு. ஆனா அது தெலுங்கு படம் தானே, அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா ப்ரோ? தமிழ் படத்துல டைட்டில் இல்ல ப்ரோ, எஸ்கே படம் தெலுங்குலயும் அதே தான். படத்துக்கு அதே டைட்டில் தான், எஸ்கே படத்துக்கு இதுவும் அதே தான். ஓ அதனாலயா? இதுல என்ன ஹைலைட்னா அருவி டைரக்டரும் சிவகார்த்திகேயன் சொந்தக்காரங்க. என்ன அறிக்கை விட்டுனாங்க. ஆமா இல்ல தலைவா, எனக்கு அவங்க இல்ல எனக்கு விஜயாண்டனியோட படம் 25வது படம். அதான் விஜயாண்டனியோட படம் வந்துட்டு தெலுங்கு ப்ரொடியூசர் கவுன்சில்ல அவங்க டைட்டில் வாங்கியிருக்காங்க. பட் ஆனா ஒரிஜினல் டைட்டில் ஏவிஎம் இருக்கு. ஏவிஎம் டான் பிக்சர்ஸ்க்கு தான் டைட்டில் கொடுத்துருக்காங்க. சோ இது எப்படி சிச்சுவேஷன் என்ன இது பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல, பாப்போம். ஏவிஎம் தெலுங்கு பட டைட்டில் இல்ல, தமிழ் படத்தோட டைட்டில் தானே இருக்கு. ஆமா, அத வந்துட்டு இவருக்கு எஸ்கேக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ் தெலுங்கு படம் அவங்க வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல தெலுங்குல அதே டைட்டில் தானே வரும். அப்ப ரிலீஸ் டைம் ப்ராப்ளம் வரும்ல. டைட்டிலுமே பராசக்தின்னு தான் இருக்கு. சோ அதனால ஏதாவது மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க ப்ரோ, அதெல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்றாங்க, டக்குன்னு பாத்துக்குவோம். பராசக்தி லூன்னு வச்சுக்க வேண்டியதான், வேற என்ன தெலுங்கு படம். பராசக்தி லூ சூப்பர் தலைவா. விஜய் ஆண்டனி போட்ட கேப்ஷன்லாம் பார்த்தா மாத்திர மாதிரி தெரியலையே. மாத்த மாட்டாங்க. இது நான் இன்னொன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், இந்த கராத்தே செமையா இருந்துச்சுங்க. என்னமோ நிஜமாவே சட்டமன்ற பாக்குற மாதிரி. எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த வீடியோ. ரவிக்குமார பார்க்க எடப்பாடி பழனிசாமி மாதிரியா இருக்குது ப்ரோ. ஒருத்தரா பேசுங்க. நான் பேசி முடிச்சுக்கிறேன் ப்ரோ, சாரி ப்ரோ. அதே போல என்னன்னா, இந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கும் போதெல்லாம் நான் பாப்பேன், இவர் எங்க உட்காந்துருக்காரு, அவர் எங்க உட்காந்துருக்காரு, அவர் அங்க உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா முக்கியமான ஆளு இவங்க, வாசுவோட பையன், அப்புறம் வந்துட்டு இவர் திருடா திருடி டைரக்டரு. சோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே ஒரு சட்டமன்றம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெய்லரோட. எனக்கு என்னமோ இதெல்லாம் வந்து கலர் கிரேடிங் எல்லாமே வந்து சூரியரை போட்டு மாதிரியே இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இது பார்த்ததுனாலயா என்னன்னு தெரியல ப்ரோ. அந்த கராத்தே டீசர் வந்து
அது வந்து கான்செப்ட் இன்னொன்னு வந்து நேம் சேஞ்சுக்காக வச்சிருக்காங்க. படமே வந்து அந்த கான்செப்ட்ல தான் இருக்கும். பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படம் தான் அது. இல்ல அது அது அந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் இருக்கு, அது கடைசியா சொல்றேன், எல்லாரும் பேசி முடிஞ்சு. இன்னொன்னு என்னன்னா, இந்த சிவகார்த்திகேயன் பராசக்தியில வந்துட்டு எனக்கு இவர் அதர்வா சூப்பரா இருந்துச்சு. அந்த இன்ட்ரோ, அவர் ஒடியாடுறது எல்லாமே ரொம்ப மாசா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு கராத்தே பாபு டீச்சர் வந்து என்னன்னா நம்ம ஃபன்னா இருந்தது. ஆக்சுவலா நான் சில டீச்சரை பாக்குறப்பவே நமக்கு தோணும்ல, பாசிட்டிவா இருக்கு, இது கண்டிப்பா வாங்கணும்னா நல்ல கிளிக் ஆகும், ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேசிஸ்ல தான் நான் கராத்தே பாபு டீச்சரை பார்த்தேன். சூப்பரா இருந்தது. அவரோட அந்த டைட்டில் வந்து என்னன்னா ஜெயம் ரவிலேருந்து ரவிமோகன்ற மாறுற விஷயம், அதுக்கு முன்னாடி என் பேர் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து சொல்றாருல, ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எனக்கு அந்த ஒரு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நல்ல ஐடியாலஜியா நல்லா இருந்தது. அவங்க இன்னோவேட்டிவா யோசிச்சிருக்காங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. பட் நான் ஃபன்னா இருந்தது. கண்டிப்பா இந்த படம் கிளிக் ஆகுன்ற மாதிரி இருக்கு ஜெயம் ரவிக்கு எனக்கு தெரிஞ்சு. சாரி டைரக்டர் ரவிமோகன். யாரு ப்ரோ? டாடா டைரக்டர். ஆமா ஆமா, காலையில இருந்து நிறைய கணேஷ் அப்டேட்டா வந்துட்டு இருக்கு. நான் மறந்துட்டேன். பார்த்தேன் டாடா. எனக்கும் பட் பராசக்தி ரொம்ப எனக்கு சூப்பரா ஒரு இருந்துச்சு டவுட் ப்ரோ. பாருங்க ப்ரோ, இது வந்து எஸ்கேயோட பர்த்டே அன்னைக்கு வர வேண்டிய டீச்சர் எதனால இன்னைக்கு வந்ததுன்னு எதனா தெரியுமா? எதனா இன்ஃபர்மேஷன் தெரியுமா? இல்ல இல்ல பர்த்டே அன்னைக்கு வேற ஒரு அப்டேட் இருக்கா? ஆக்சுவலி இந்த டீசர் வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு வர வேண்டியது. அந்த டைம் கொஞ்சம் சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால டிலே ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனஸ்டா பொங்கலுக்கே வர சொல்லணும்னா வேண்டியது. எனக்கு அந்த மசாலா பால் எங்கடான மாதிரி எனக்கு அந்த முருகதாஸ் ப்ராஜெக்ட் அப்டேட் தான் எப்போ விடுவாங்கன்னு இருக்கு. அதை தவிர இல்ல எல்லாத்தையும் விட்டுறாங்க. முருகதாஸ் ப்ராஜெக்டோட அப்டேட் வந்து இது Feb 17 கண்டிப்பா வந்துரும். ஃபுல்லா ஏஆர் முருகதாஸ் அந்த சைடு இருக்கிறதுனால இங்க அப்படியே அமைதியா இருக்காங்க. என்னோட ரொம்ப நாய்ஸ் இருக்குக்கா. இல்ல ப்ரோ அப்படிலாம் எதுவும் தெரியல. ஓகே, அப்போ ஓகே. ஓகே, புதுசா 2-3 பேர் ஸ்பீக்கர் வந்திருக்கிறாங்க. விக்டர், அப்புறம் வேற யாரு, ஒரு பெர்லின். பெர்லின், நீங்களா சொல்லுங்க. ப்ரோ அதான் நான் கேட்டேனே ப்ரோ, அந்த டீசர் கராத்தே பாபுவோடது வந்து படமே பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படம் தானே, இல்ல சும்மா டீசர் மட்டும் ஜெயம் ரவி பேர் மாத்துறதுக்காக அந்த மாதிரி கான்செப்ட்ல விட்டுருக்காங்க? இல்ல பேர் மாத்துறதுக்காக மட்டும் இல்ல, பொலிட்டிக்கல் படம் தான் படமே. அது ஒரு விஷயம் இருக்கு, கடைசியா சொல்லலாம்னு பார்த்தேன், பட் நீங்க கேட்கறனால சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ வந்து இப்போ இருக்க ஒரு அமைச்சரை அவருடைய ரியல் லைஃப் பத்தி படம் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் வந்து ஆர்கே நகர்ல தான் முதல்ல எம்எல்ஏ இருந்தாரு. ஆர்கே நகர் தான் முதல்ல எம்எல்ஏ ஆனாரு. அப்போ அவர் அதிமுகல இருந்தாரு. அதிமுகல இருக்கும்போது அவர் முதல்ல வந்து எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கு அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது, இந்த டேரக்டரோட முந்தின பேரை தமிழ்ல தூய தமிழ்ல இப்போ டாடான் இருக்கும், அது தாதான் சொன்ன எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்த ஒரு ஆளு. அது மாதிரி இருந்த ஒரு ஆளோட பேர் வந்து மாத்தி அவர் வந்து எம்எல்ஏ ஆனாரு. ஆர்கே நகர்ல 2 தடவை எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு தொகுதிக்கு போய் அங்க 2 தடவை எம்எல்ஏ ஆனாரு. இப்போ அமைச்சராகவும் இருக்கிறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கையா இருந்தார். மிகப்பெரிய ஒரு வேற லெவல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாரு. நான் அதை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லல. ஒரு தனிப்பட்ட நபர் அந்த பேர்லயே இருக்கு. இல்ல இருந்தாருன்னா இப்ப இல்லையோ, இறந்துட்டாங்களா? அதெல்லாம் இல்ல அது இருக்காரு. மேற்கொண்டு தெளிவா சொல்ல முடியாது. இல்ல அதெல்லாம் சொல்ல வேணாம், அது சொல்ல வேணாம். ஒரு தனிப்பட்ட நபர். பட் என்னன்னா அவருடைய அந்த ஒரு கதாபாத்திரத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு அவரோட லைஃப்ல. ஏகப்பட்ட சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏங்க அவரோட கெட்டப்பே அது மாதிரி தாங்க இருக்கும். அவரோட ஜெயமருடைய கெட்டப்பே அந்த மினிஸ்டர் கெட்டப் தான் இருக்கும். ஆமா. இப்போ ஒரு ஓல்டேஜா இருக்கு. இப்போ கொஞ்சம் வயசானவரா இருக்கனால உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் பழைய வரலாறு தெரிஞ்ச, அரசியல் வரலாறு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே அவரை தெரியும். ஒரு மிகப்பெரிய கையா இருந்தாரு. மிகப்பெரிய கைனா எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து சினிமால நம்ம பாக்குற பல ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆட்களை வந்து நம்ம ரியல் லைஃப்ல ஒருத்தர் 2 பேர் நம்ம பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் அவரு. இப்போ உள்ள ஆட்களுக்கு நிறைய பேருக்கு அவரை தெரியாது. அவர் வந்து அதுக்கு அவ்வளோ பெரிய கையா இருந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் அவருக்கு வந்து இன்னொரு கட்சியில டிஎம்கேல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கேல 2 தடவை எம்எல்ஏ இருந்து அவர் பெரிய கையா இருந்தா நமக்கு மிகப்பெரிய விசுவாசியா இருந்தாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்ற மாதிரி இல்ல. இல்ல அவரு பேர்லயே இருக்குங்க, கண்டுபிடிங்க. இப்போ உள்ள ஆட்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சொல்ல முடியாதுங்க, அவ்வளவுதாங்க, போதும், அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம சொல்ல விரும்பல. சரி, ஓகே. நான் இது பராசக்தி மட்டும் சொல்லிக்கிறேன். பராசக்தி நான் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என்னன்னா எஸ்கேக்கு அது
எனக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. பட் ஜெயம் ரவி அண்ட் அதர்வா எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொல்ல போனா எனக்கு அந்த டீசர்லயே அதர்வாவோட கெட்டப்பு, அதர்வாவோட அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. பட் இது வந்து சூர்யா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. பட் எஸ்கேக்கு இது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் தெரியல மற்றவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி கராத்தே பாபு அதுக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஓகே, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல முக்கியமா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கராத்தே பாபு டீசர். ஏன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அந்த கிட்டத்தட்ட சட்டமன்றத்தையே நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. அந்த ஜெயமரியோட இந்த ரியல் லைஃப் நேம் சேஞ்ச் மேட்டரை வந்து அந்த இதோட மேட்ச் பண்ண விதமும் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி அந்த ரியல் லைஃப் ரெஃபரன்ஸு ப்ளஸ் எல்லாத்தையும் ஜெயம் ரவிக்கு ஒரு பக்கா கம்பேக்கா இருக்க மாதிரி தோணுச்சு. இன்னைக்கு பார்த்து 2 டீசருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுல இது எனக்கு ரொம்ப கூடுதலா பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இது அதாவது சில டீசர்ஸ் பார்த்தா நமக்கு தெரியும். டீசரோ போஸ்டரோ ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் அந்த ஃபுல் பாசிட்டிவ் வைப்ல இருக்கும். எங்கேயுமே கொஞ்சம் கூட நெகட்டிவ் வைப் தராது. எல்லா வகையிலும் பாசிட்டிவ் வைப் தர மாதிரி ஒரு சில படங்கள் தான் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எல்லாமே கொடுக்கும். அப்படி வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு நல்ல குட் வைப்பு, ஒரு ஹிட் வைப்பை கொடுத்துருக்க ஒரு டீசரை நான் வந்து இந்த கராத்தே பாபு டீசரை, டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரை பார்க்குறேன். வித்தியாசமா இருந்துச்சு. இந்த படத்தை என்ன ஒரு ஒற்றுமைன்னு தெரியல. இந்த படமும் ஜெயம் ரவி படம், சிவகார்த்திகேயன் SK25 இந்த 2 படமும் நியூஸ் வந்தப்போ ஒரே நாளில் தான் நியூஸ் வந்துச்சு. முதல்ல இந்த படம் இவங்க கூட படம் பண்றாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பூஜையும் ஒரே நாளில் போட்டாங்க. டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போறங்கிறது ஒரே நாளில் அனௌன்ஸ் பண்ணாங்க. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஒரே நாளில் வந்துருச்சு. எல்லாமே ஒரே நாளில் நடக்குது இந்த படங்கள். இந்த 2 படம் மட்டும் அது என்ன ஒற்றுமைன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. இந்த SK25 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீசர் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு டீசர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே நாள்ல இல்ல அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஜெயம் ரவி 2லயுமே இருக்காருல்ல. எனக்கு என்னன்னா டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதவா பிடிச்சிருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஏன்னா சூர்யா கூட ஒரு பயோபிக் பண்ணிட்டாரு. இன்னும் வந்து சிவகார்த்திகேயன் ஏற்கனவே ஒரு அமரன் பண்ணியிருந்தாலும் இது மாதிரி ஒரு வித்தியாசமான பயோபிக்கா இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய சம்பவங்கள் என்ன நிஜ சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அதுலயும் குறிப்பா வந்து ஒருத்தருடைய அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல உயிர் நீத்த முதல் மாணவனா இருக்கப்பட்ட ராஜேந்திரனோட கதையை எடுக்கிறதா தான் சொல்றாங்க. நமக்கு அவரை பத்தி எடுத்தாங்க அப்படின்னா அதுல பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நிறைய திமுக சார்பு பிரகாஷ் கட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் கட் ஆயிடுச்சு. நான் பேசுறது கேட்கலையா? நீங்க திமுகன்னு ஆரம்பிக்கும் போது கட் ஆனது, அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. எதுல கட் ஆச்சு? டிஎம்கே திமுக திமுக சார்பு சில விஷயங்கள் இந்த படத்துல நிறைய இருக்கும். ஏன்னா திமுக சார்புங்களை தாண்டி அப்ப நடந்த ஒரு சம்பவங்கள் வச்சிருக்கோம். இப்ப கேக்குறதா தெளிவா? அதுல வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹிந்தி எதிர்ப்பு அதை ப்ரோ பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. நெட்வொர்க் ப்ராப்ளம் ப்ரோ. சரி விடுங்க, இந்த அப்டேட் எல்லாம் இப்ப 2 இயர்லி போல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம். பர்னி ப்ரோ ரிலீஸ் எப்போ ப்ரோ 2 படமும்? ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் பொங்கல்னு சொன்னாங்க. இப்போ புதுசா ஏதாவது டேட் சேஞ்ச் பண்றாங்களான்னு தெரியல, பாப்போம். கராத்தே பாபு ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டு இருக்கா ப்ரோ? ஆமா ப்ரோ, அதுலயே போட்டிருந்தாங்களே படப்பிடிப்புன்னு சொல்லிட்டு. படபடப்பான படப்பிடிப்புல போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுமா விஷால் கராத்தே பாபு? இந்த வருஷம் வந்துரும். கராத்தே பாபு இந்த வருஷம் வந்துரும். பராசக்தி அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துரும். அதுக்குள்ள இது சொல்றேன். ரவி மோகன் கராத்தே பாபு இந்த வருஷம் வந்துரும் தலைவர். அது நல்லா செம்மையா இருந்தாரு. அதோட ஆதர்வா ப்ரோ செம்மையா இருந்தா போல. ஆதர்வா எஸ்கேவோட ஆதர்வாவோட லுக் நல்லா இருந்தது ரொம்ப. ஆமா, அந்த ஒருத்தவங்க பயோபிக்ன்றாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு எஸ்கே அந்த ரோல பண்ண வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதர்வா தான் அந்த கேரக்டரும் எனக்கு தோணுது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆதர்வா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தா போல. ஆமா, ஏன்னா அது கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்பதான் அமரன் திருப்பி உடனே அது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால அதர்வா அந்த ரோல பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, பார்த்து. ஆனா இந்த படம் மெயின் கேரக்டர் அவர் தானங்க அப்போ. ஆமா தலைவா, அது இல்லாம இன்னொருத்தவர் இருந்திருக்காரு, அவர் பேரும் சொல்ல வேணாம், ஒரு சம்பவம் பண்ணவரு.
ஸோ அந்த 2 கேரக்டர்ல அதர்வா அண்ட் எஸ்கே பண்றாங்க போல. ஆனா ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ்ன்னு போடுறாங்க. வெள்ள பச்சையப்பன் இருக்கு, எங்க ஊர்ல ஒரு பச்சையப்பன் மேட்டர் இருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் பச்சையப்பன்ங்கிறது என்ன காலேஜ் ப்ரோ தானே ப்ரோ, தெரியல மெட்ராஸ்ல. பச்சையப்பா காலேஜ் தானே. ஆமா 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 ஆமா. விஷால் ப்ரோ, நிறைய பேர் விடாமுயற்சி 99 எப்போ புக்கிங் சொல்லுங்க ஓபன் தமிழ்நாடு? தலைவா 31/1ன்னு சொன்னாங்க தலைவா. இப்ப இந்த இப்ப இந்த வீக் எண்டிங்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஓவர்சீஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ மண்டே தான் ப்ரோ பண்ணுவாங்க. ஆமா, பெரிய ரிலீஸ் தமிழ்நாட்டுல பெரிய ரிலீஸ் இருக்கும். ஆஃப்டர் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் வலிமை ஏகேக்கு பெரிய ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். பிக் சோலோ ரிலீஸ் இருக்கும். அதனால நல்லா இருக்கும், பார்ப்போம். விஷால், அவர் இன்டர்வியூலாம் மஜாவா சொல்லுங்க தலைவா. எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ ஓவர்சீஸ்ல வந்து ஓபன் பண்ணிடுறாங்க, ஏன் அங்க தமிழ்நாட்டுல சீக்கிரமா பண்ண மாட்டாங்க இதே ஒரே டைம்ல? அத பத்தி நமக்கு ஐடியா இல்லையே. பரணி ப்ரோ, உங்களுக்கு தான் தெரிஞ்சா சொல்லுங்க. அவருக்கும் எப்பயுமே கண்டிப்பா தமிழ்நாட்டுல தெரியாது. ஓபன் பண்ணா டக்குன்னு ஃபுல் ஆயிரும் ப்ரோ. ஆரம்பிச்சிருவாங்க. அங்க வந்து ஃபுல் ஆகாது, அதனாலதான் முன்னாடியே பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். புரியல, என்ன கேட்டீங்க? எனக்கும் புரியல என்ன நடந்துச்சு. இல்ல ஓவர்சீஸ்ல அதாவது வந்து ஓவர்சீஸ்ல எல்லாம் முன்னாடியே ரிலீஸ் சொல்லுங்க. நான் கேம் விட்டேன். இல்ல ஓவர்சீஸ்ல ஒரு மாசம் இல்ல 20 நாளைக்கு முன்னாடியே. ரொம்ப ஓவர்லாப் நாளைக்கு கேக்குறவன் செத்தா, நாளைக்கு ரெக்கார்டிங் கேக்குறவன் செத்தா. இல்ல இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஓவர்சீஸ்ல முன்னாடியே இன்னைக்கு சொல்லி விஷால் ப்ரோ, பிரகாஷ் ஓவர் இன்னைக்கு ரொம்ப லாக் ஆகணும். இல்ல நான் சொல்லி இதை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு கமெண்ட் வந்துச்சு இன்னைக்கு. கமெண்ட் எனக்கு என்னன்னா, அந்த கமெண்ட்டை படிச்ச உடனே இந்த காதல் தண்டபாணி இருக்காருல்ல, அவர் காதல் தண்டபாணி சீன் ரீக்ரியேட் பண்ணி ஒரு படத்தை வச்சிருப்பாங்க. நான் அவ்வளவு கொடூரமானவனா இருந்திருக்கேன், சே போன ஜென்மத்துல நான் அவ்வளவு கொடூரமானவனா இருந்திருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாரு. அது மாதிரி கமெண்ட் வந்து இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா அப்படியா அந்த படம், ஆமா ஆமா கச்சேரி அவன் ஜீவா படமா, அதுலதான் வந்து இப்ப கமெண்ட் வினோத் பிரகாஷ் ப்ரோ இன் வினோத் மோட் டுடே அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கேன் நான் வந்து நேற்று வந்து கமெண்ட் படிச்ச உடனே பரணிட்ட 2 தடவை இன்டர்வியூ. அது நம்ம பரணி தானே, நம்ம வந்து கடவுள கொஞ்சம் அந்த பாயிண்ட் ஏற்ற மாதிரி அப்பப்ப அந்த பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னு இடத்துல பார்த்தா இன்னைக்கு அதுக்கு மேல இருக்கு. இன்னைக்கு கமெண்ட் அவரே கமெண்ட் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்ன கமெண்ட் சொல்ல போறாரு. பிரகாஷ் நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நேற்று கொஞ்சம் அரசியல் பேசுறீங்களா, ஒருவேளை ஹச் வினோத் அந்த மாதிரியும் நினைச்சேன். இப்ப நீங்க சொன்னதான் ஐடியாவே வருது. ஓ நம்ம வினோத்த சொல்லியிருக்காங்களா, சரி. ஆனா பிரகாஷ் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஓவர்சீஸ்ல ஏன் எப்பயும் ஃபர்ஸ்ட் புக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க, இங்க ஏன் லேட்டா ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல நம்ம ஆடியன்ஸ் எப்படின்னா எப்படியும் படம் பார்த்துருவோம். முதல் 3 நாளைக்கு வந்து டிக்கெட் வந்து நீங்க எப்போ ஓப்பன் பண்ணாலும் ஃபுல் ஆயிரும். முந்தா நாள் நைட்டு ஓப்பன் பண்ணுங்க, நாளைக்கு காலையில் ஷோனா இன்னைக்கு நைட் ஓப்பன் பண்ணுவாங்க. பெரும்பாலான சென்னையில் உள்ள ஸ்கிரீன், திருச்சியில் உள்ள ஸ்கிரீன்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட் ஷோ வச்சுட்டு இன்னைக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் என்ன புக்கிங் பண்ணல, அக்ரிமெண்ட் இஷ்யூ இருக்கு, டேர்ம்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குமாங்க. கடைசி நேரத்தில் புக்கிங் ஓப்பன் பண்ணா கூட உடனே புக் ஆயிருங்கிற நம்பிக்கை. ஆனால் ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க வந்து தேட்டர் செயினை முன்கூட்டியே சொல்லி ஆகணும், எந்த தேட்டர்னு சொல்லி ஆகணும், லொகேஷன் சொல்லி ஆகணும், எந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும், எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லி ஆகணும். ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து முன்கூட்டியே தேட்டர் ஸ்டார்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அடுத்த படத்துக்கு கொடுத்துருவாங்க. நீங்க வந்து சென்சார் பண்ணி கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த படத்துக்கு அந்த தேட்டரை ஒதுக்கிடுவாங்க. அந்த அதனால அவங்க என்ன பண்ண முன்கூட்டியே தேட்டர் ஸ்டார்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, தேட்டர் புக்கிங் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆடியன்ஸும் ஓவர்சீஸ் ஆடியன்ஸும் முன்கூட்டியே எல்லா வசதிகளும் இருந்தால் மட்டும் தான் புக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. கடைசி நேரத்தில் வந்தால் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட் போயிடுவாங்க. அந்த ஓடிடியில் போகிற மைண்ட் செட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க முன்கூட்டியே புக்கிங்ல ஆரம்பிச்சு கரெக்டாக எல்லா இதுவும் ஃபார்முலா பண்ணுவாங்க. இங்கே நமக்கு ஃபார்முலா பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம எப்படி பண்ணாலும், அதாவது இங்கே வந்து கிட்டத்தட்ட சொன்னா உதாரணம் சொன்னா தப்பா போயிடும், அதனால வேணாம். சரி ப்ரோ, நேற்று ஏதோ ஃபன் கொஸ்டின்லாம் சொன்னீங்களே, இன்னைக்காச்சும் போவோமா? ஒரு விரும்மாண்டி பண்ணா ஒரு காமெடி படம் பண்ணுவோம், கிரேசி மோகன் சுபதார்ல ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த நான் என்னமோ சொல்ல வந்தேன், அதை சொல்லிடுறேன், நான் வச்சு இருங்க. அப்புறம் கராத்தே பாபு டீசர்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா, மியூசிக் ரொம்ப லவுடா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேற ஏதாவது ஃபீல் ஆச்சா? இல்ல ப்ரோ, எனக்கு கொஞ்சம் டயலாக் எல்லாம் கேட்கல. நான் 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு எல்லாமே கேட்டுச்சு. இல்ல எனக்கு டயலாக்ஸ் எல்லாம் கிளியரா தான் கேட்டுச்சு. பட் ஆனா மியூசிக் லைட்டா கம்மி பண்ணிருக்கலாம்னு ஃபீல் ஆச்சு. ஆனா எனக்கு டயலாக்ல அது வந்து தட்டுப்படல. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததால நான் நோட் பண்ணல. அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, அதனால நோட் பண்ணல. சாரி ப்ரோ, ஏதோ சொல்லுங்க. பரணி சொல்லணும்னு சொல்லக்கூடாது. பரணி டயலாக் கேட்டுச்சு, சவுண்ட் கம்மி. ஏங்க நான் உண்மையதாங்க சொன்னேன், சீரியஸா. நான் ஹெட்செட்ல கேட்டேன், எனக்கு டயலாக் கிளியரா தான் கேட்டுச்சு. இதுல என்ன எனக்கு புரியலையே. சும்மா ஆனா எனக்கு என்ன ஸ்ட்ராங்கா தோணுதுன்னா, இந்த வருஷம் எனக்கு வந்து
இவரு படம் அதிகமா இது பண்ணும், இவரு படம் கம்மியா ப்ரோ விடணும். அவர் ஃபன் அது பண்றாரு, விடுங்க பிரச்சனை ப்ரோ கிடையாது. விடுங்க ப்ரோ. கேஸ் ப்ரோ இல்ல. நான் சும்மா சொன்னேன் ப்ரோ. என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா ப்ரோ? சரி, அவரு கோச்சுலாம் ஸ்டார் இல்ல. கவின் ஏதோ சொல்ல வந்தாரு, பஞ்சாயத்தை முடிங்க. அவர் என்னன்னு கேளுங்க. சரி கவின் ப்ரோ சொல்லுங்க. ஸ்டார் கவின் ப்ரோ கிஸ் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்? அப்டேட்டே வர மாட்டேங்குது, அதான் கேட்கத்தான் வந்தேன். தலைவா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு தலைவா. படம் வந்துட்டு ஏப்ரல் எண்டு அந்த மாதிரி பிளான் இல்ல பண்றாங்க மார்ச்னு தலைவா. போட்டிருந்தாங்க அவங்க. இல்ல தலைவா, மார்ச் கஷ்டம் தலைவா, மார்ச் வர வாய்ப்பு கஷ்டம். ஓ, ஏப்ரல் எண்டு இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் தலைவா போவோம். ஆனா படம் வந்துடும் தலைவா. இந்த வருஷம் 2 படமும் வந்துடும், மாஸ்க்கும் வந்துடும், கிஸ்ஸும் வந்துடும். ஓகே ஓகே தலைவா. எனக்கு என்னமோ இந்த வருஷம் போன வருஷம் ஃபிளாப் கொடுத்த எல்லா ஹீரோஸ்க்கும் இந்த வருஷம் ரிடம்ஷன் மாதிரி தெரியுது. ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸ்டார்டிங்கு போன வருஷம் ரத்னம் கொடுத்தாரு விஷாலு, இந்த வருஷம் ஆரம்பத்திலே மதகத ராஜா பிளாக் பஸ்டரு. இப்போ இன்னைக்கு கராத்தே பாபு பார்க்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. நம்ம அண்ணா ரெட்ரோவோட வராரு. இவருக்கு சியானுக்கு வந்துட்டு வீரதீர சூரன் வருது. ஸோ இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது கேட்கத்தான். ஓகே தலைவா. ஓகே ப்ரோ கிஸ் படத்துக்கும் டைட்டிலுக்கும் கனெக்ட் ஆகுமா ப்ரோ விஷால்? என்ன தலைவா? கிஸ் படத்துக்கும் அந்த டைட்டிலுக்கும் கனெக்ட் ஆகுமா கேக்குறேன். பக்காவா கனெக்ட் ஆகும். அது கதையே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும்ல உங்களுக்கு? சூப்பர் அந்த மாதிரி படம் தான் உங்களுக்கு தேவை. ரொம்ப இன்னும் இல்ல அப்படி இல்ல. நான் இங்க எனக்கு இன்ஸ்டால எனக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கு, கவின் கன்னி அப்படின்ட்டு. ஸ்டார் கவின். இதை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். எனக்கு அது ரொம்ப யார் திரும்பாங்க டேரக்டர் அது தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் தான். அது தெரியும் ப்ரோ. ஆனா நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன், அது உண்மையான்னு தெரியல. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அபிஷியலா இன்னும் வரல. அனிருத் இல்லன்னாங்க. ஃபர்ஸ்ட் அனிருத் இல்ல ப்ரோ, அது அனிருத் போயிட்டாரு ப்ரோ. அனிருத் இல்ல. அது அன்னைக்கே பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு என்கிட்டயும். நானும் ஷாக்ல தான் இருந்தேன், அனிருத் இல்லையா அந்த படத்துல. ஆமா, எனக்கே ஷாக்கா தான் இருந்தது. இல்ல எனக்கு அனிருத் சூப்பரா போடுறாரு. ஆனா யுவன் அவரோட பிரைம் ஃபார்ம்ல இருக்கிறப்ப சின்ன சின்ன படத்துக்குலாம் போடுவாருங்க. இப்ப பானா காத்தாடி அந்த மாதிரி சின்ன படத்துக்குலாம் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுப்பாரு. அந்த மாதிரி அணி ஒரு சின்ன படம் பண்ணா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஃபுல்லா பெரிய படமா பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் கிஸ் ரொம்ப எதிர்பார்த்தேன். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் போல, இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்ட்டு. ஆனா இப்ப ஜென் மார்டின்னு சொன்னாங்க. ஜென் மார்டினாலும் பெஸ்ட் சாய்ஸ் தான். அவரு கவினோட நல்ல ரேப்போ இருக்கு. ஆமா ஆமா, அடுத்தடுத்து அவர் கூட தான் பண்றாரு அவரு. அதான் ஆமா ஆமா, மார்ச் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. அதான் பிப்ரவரியில அப்டேட் வருமான்னு கேட்கத்தான் இவங்க டைட்டிலே இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்களே. அந்த படம் வந்து 1.5 வருஷமா இருந்தது ப்ரோ, கடப்பிலே இருந்தது. அப்புறம் இப்பதான் முடிச்சிருக்காங்க. அதான் வந்துட்டு டாடாக்கு அப்புறமே அந்த படம் தான் சைன் பண்ணாரு. ராம்காம் பண்ணாம ஒரு பெக்கர் பண்ணதே எங்களுக்கு பிடிக்கல. எங்க ஃபேன் சைடு பெக்கர் கெட்டப்லாம் போட்டு எதுக்குடா பண்ணோம். உங்களுக்கு செட் ஆகலையா? செட் ஆச்சு எங்களுக்கு. ஆனா இந்த மாதிரி வயசுலதான் இப்போ 40 ஆயிட்டானா அவர் பண்ண முடியாதுல்ல. 40க்கு மேல போயிட்டானா இந்த மாதிரி வயசுலதான் ராம்காம் எல்லாம் பண்ண முடியும். ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அவருக்கு இந்த மாதிரி டயத்துலதான் வாய்ப்பு. இப்ப பிரதீப் ரங்கநாத் தான் பண்ணிட்டு இருக்காருல, அந்த மாதிரி பண்ணலாம். இவர் எதுக்கு ஓவரா கண்டென்ட் மேல போறாரு? மாஸ்க்லயும் பாட்டே கிடையாது மாஸ்க்ல. அந்த மாதிரி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். மாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிஸ்ஸை விட மாஸ்க் நீங்க பாருங்க, அது வரப்ப தெரியும். அது ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸா தான் இருக்கும் மாஸ்க். விஷால் ப்ரோ மாஸ்க் டைரக்டர் வெற்றிமாறனோட ஏடி தலைவா, ஒரு பேர் டெபியூவா? ஆமா, டெபியூ ஃபிலிம். ஆண்ட்ரியாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் மாஸ்க்ல. செம ரோல் ஆண்ட்ரியாக்கு. ஆண்ட்ரியா தான் வில்லின்ற மாதிரி. அவங்க தான் வில்லி. ஏங்க இல்ல ஷார்ட் பிலிம் இருக்குங்க, அந்த ஷார்ட் பிலிம் பாத்துட்டேன் நானு. அதுல வந்துட்டு சரி சரி அது சொல்லிட்டாங்க, அது வலைபேச்சில சொல்லிருப்பாங்க. வலைபேச்சு ஆனா அவங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல எங்க சைட்ல இருந்து. நானும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க கான்செப்ட் தான் போற மாதிரி இருக்கு. அந்த படத்துக்கு ஷூட்டிங் வந்தாங்கன்னே தெரியல. நம்ம அண்ணன் போட்டோ வச்சு வெளியே வந்தது கொஞ்சம். ஆனா அதுவும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க. இந்த வட்டம் அதான் வந்து கிஸ்ஸுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பாட்டெல்லாம் இருக்கும், நல்லபடியா வரும், ஒரு ரோம்காம் பண்றாரு அண்ணன் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்சு 1-2 பாட்டா தான் அனிருத்தோட சாங் இருக்கும்னு நான் நம்புறேன். இல்ல 3 பாட்டு இருக்கான் ப்ரோ. 3 பாட்டு இருக்கான். 3 பாட்டு இருக்கான். பேக்ரவுண்ட் ஃபுல்லா இவர் போட்டிருக்காரா. 2 பாட்டு மட்டும் போட்டு கொடுத்துருக்காரா. ஓகே 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 அப்படின்னு சொல்றாங்க. 3 பாட்டு அவங்க அப்படியே ரீமாஸ்டர் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த 3 பாட்டையும் அது வந்தாதான் தெரியும். அதுக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். விஜய் ஆண்டனி போஸ்ட் அவசர அவசரமா விட்டதா? ஏன் இவ்வளவு மோசமா விட்டுருக்காங்க? எது தலைவா? அது என்னது, சக்தி திருமகன். ஆமா
தலைவா அவரு என்ன அது போஸ்டர் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு வித்தியாசமா. நான் அதான் போட்டிருந்தேன், இது விஜய் ஆண்டனின்னு சொன்னா விஜய் ஆண்டனி நம்ப ஆமா மாட்டாருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா அந்த டைரக்டர் நல்ல நல்ல கை. ஆனா அவரு 2வது படம் வாழ்ன்னு எடுத்தாரு. நீங்க பல பேருக்கு வாழ்ன்னு ஒரு படம் இருக்கான்னு கேக்குறாங்க. தெரியும் ப்ரோ, அது தெரியும். பிரதீப் ஆண்டனி நடிச்சிருப்பாப்ல. எஸ்கே ப்ரொடியூஸ் பண்ண படம் தானே ப்ரோ அது? உண்மையிலே அது எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அருவியை விட அது எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. பரணி படம் செஞ்சாரு வாழு. நாளைக்கு dialogue யாரு இதுல ப்ரோ சவுண்ட் வருது? நாளைக்கு கேக்குறவங்க நம்மள கழுவி ஊத்த போறான். என்னடா நடத்துறீங்க அப்படின்ட்டு. யாரோ ஒர்க் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க தலைவா. இல்ல இப்போ சிவகார்த்திகேயன் படம் வந்ததுல அந்த ஹீரோயின் பத்தி பேசவே இல்லையா ப்ரோ? நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க தானே அவங்க? ஏங்க எனக்கு ஸ்டீல் அதான் பிடிக்காதுங்க. இவங்க நினைச்சேன் அவங்க பேர் என்ன, என்னை நோக்கி பயம் தொட்டால மேகா ஆகாஷா? மேகா ஆகாஷ் அவங்க. நான் அனுப்பமான்னு நினைச்சேன், பேரு போட்டதுக்கு அப்புறம் தான் சீரியல் எல்லாரும் தெரியும். மாவீரன் எனக்குமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் மாவீரன் தோணுச்சு, மேகா ஆகாஷ் தானோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுல அதர்வாவோட அந்த கார்ல இருக்கிற ஒரு ஆங்கிள் காட்டியிருப்பாங்கல்ல, அப்பதான் எனக்கு டைட்டில் நேம் போடுவாங்க தெரியுமா, ஸ்ரீலீலா. நான் அப்பதான் பேசி எனக்கு நல்லா தெரிஞ்சது, ஓ ஸ்ரீலீலாவா அப்படின்னு. அவங்க ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல சொன்னாங்கல்ல, நான் ஒரு தமிழ்ல டெபியூட் வர்றது ஒரு நல்ல டெபியூட் வருவேன் அப்படின்னு. அது இந்த படம் தான் இருக்குது. ஆனா ஒண்ணு சொல்லணும் தலைவா, ஜிவி சூப்பரா போட்டிருக்கான் தலைவா. அந்த ஆளு ஒரட்டு ஃபார்ம்ல இருக்கான் போல, தொட்டதெல்லாம் தொலங்குது, சூப்பரா இருக்கு ஜிவி பிஜிஎம். அந்த சூர்யா 43 ஒரு மோஷன் போஸ்டர்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும் பாருங்க, அது இதுல வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இதுக்குன்னு தனியா ஒரு இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே அவ்வளவு சூப்பரா. ஆமா அதுவும் நல்லா இருக்கும். ஆனா அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், துல்கர் விஜய் வர்மா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, துல்கர் ஜெயம் ரவிரோட இல்ல அதர்வாரோட துல்கர். அண்ணே வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? வணக்கம்பா. நல்லா இருக்கீங்களா? இது கிரைம் த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு டீசென்டான ஒரு வல்லன் வந்திருக்கு அப்படின்னு. ஐயோ இவர் வேற வந்து என்ன அப்படிதான் சொல்லியிருக்க. ஆமா அப்படிதான் சொன்னேன். நீ உண்மையாலுமே இந்த படத்தை பாருங்க, நீ படம் பார்க்கல, அதாவது அன்பிரெடிக்டபிள் ட்விஸ்ட். உண்மையாலுமே எனக்கு அன்பிரெடிக்டபிளா இருந்துச்சு 2-3 விஷயம். நீங்க பாருங்க, அதுல ஒரு மேட்டர் ரொம்ப டீடைலா பண்ணிருக்காங்க. நீங்க பாத்து அவரோட இன்ஸ்டாகிராம் ரீல பாத்துட்டு டைரக்டா ஸ்பேஸ் வரீங்க போல அவர்கிட்ட கேக்குறதுக்காகவே. இல்ல அவர் எனக்கு சும்மா கலாய் செய்வார் தலைவா அண்ணன். அப்பப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ல வந்துட்டே இருக்கான் விஷால். சுகுமார் நான் இன்ஸ்டால இருக்கீங்களா? நீங்க நான் உனக்கு கமெண்ட் பண்ணேன், நீ ரிப்ளை பண்ண. அண்ணா உங்க ஐடி மட்டும் சொல்லுங்க அண்ணா. பிரகாஷ் அண்ணா நானா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் இன்ஸ்டால. இதே நேம்ல தான் இருப்பான். இதே நேம்ல தான் ப்ரோ. விஷால் ப்ரோ, நீங்க ரியாக்ஷன் வீடியோ போடுறீங்கல, கடைசியில ஹே ஹிந்தில மாதிரி முடிச்சிருக்கேன். அந்த ரியாக்ஷன் வீடியோலாம் வடக்கு சைடு எக்கச்சக்கமா வியூஸ் போகுது. கண்டென்ட்டே தேவையில்ல, அழகா அவங்க பாட்டுக்கு ரியாக்ஷன் வீடியோ பார்த்து எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஆமா சுகுமார் ஸ்ரீனிவாசன் நேம்ல தான் இருப்பான். தோ இப்ப பாருங்க, நான் ஹாய் கொடுக்குறேன். நீ பிராட்காஸ்ட்லாம் ஆரம்பிச்சு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். எஸ்கேடிபியானா அண்ணா? நீங்களே எஸ்கேவே இருக்கிற டிபி தானே அக்கௌண்ட்? அதுதான். இந்த பரணி ரொம்ப கேட்டான் எஸ்கேவோட வைங்கண்ணா அப்படின்னு. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன். பரணி உங்க டிபி கூட வந்தனா எஸ்கே இல்ல, ஆனா அவர் வச்சிருக்காரு. ஆனா உங்களோட பயோல நான் ஒரு விஷயம் கவனிச்சேன், born on April 2023 னா எனக்கு புரியல. நான் ஏன் எஸ்கே வச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, அது வேற ஒரு கதை இருக்கு. இல்லனா அவர்ட்ட கேளுங்க, பயோல எதுக்கு born April 23 போட்டாருன்னு. ஆக்சுவலா தெரிஞ்சவில்லை, தெரியாத ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு அவங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு கண்ணுன்னு வச்சுக்க. ஒரு இது சொல்லுங்க, முன்னாடி ஒரு இது அப்படின்னு சொல்லி இஷ்டம் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தனியா போய் கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யோசிச்சேன், சரி என்னத்த பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த அமரன் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க அங்க சுட்டு வட்டாரத்துல. அதனால சரி எஸ்கே போட்டோம்னா இந்த டைம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி அக்செப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன்,
அந்நிய தலைவா இதை நான் சொல்லணும்னு நீங்க நினைச்சேன். குடும்பஸ்தன்னா February 14th யாராவது சுகுமாரனுக்கு ஸ்பேஸ் கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாரு. அவர் மதுரை பையனும் சென்னை பொண்ணும் சீரிஸ் ஃபுல்லா பார்த்து நீங்க முடிச்சுட்டு தான் நம்ம கிட்ட பேச வருவாரு. அதனால பாருங்க ஹார்ட் எல்லாம் விடுறாரு. என்ன எமோஜி மாறுது அண்ணா. ஆனா உண்மையாலுமே நீங்க ஏஞ்சலிட்ட பேசுனீங்கன்னா சொல்லுங்கன்னா சூப்பரா இருந்துச்சு போஸ்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்ப நான் அழகா பார்த்தேன், இருந்தாங்க. 1-2 சீன் கூட பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. அத சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருந்தாங்க. எனக்கு கண்ணா ரவியும் பிடிக்கும். நீங்க கன்வே ஆனா நான் எனக்கு கண்ணா ரவி என் ஃப்ரெண்டு தான். எப்படி எப்படி கண்ணா ரவி பிடிக்குமா? கண்ணா ரவி என் கண்ணா ஃப்ரெண்டு ரவி தான். எப்படி பிடிக்குமா உங்களுக்கு? கண்ணா ரவி ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டார் மெட்டீரியல் ப்ரோ. எனக்குமே ரொம்ப உண்மையாலுமே அவரு பிடிக்கும். ஆக்சுவலா எனக்கு எப்பனா அந்த ஃபிங்கர் டிப்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்ததுல எனக்கு அதுல இருந்தே வந்து அவனை ரொம்ப ஆமா. பிடிக்கும். ஆனா அதுக்கப்புறமா எனக்கு அந்த லிவிங்ல இருந்து நான் ஃபாலோ குருதி பண்றேன். ஆட்டம்ல வந்து எனக்கு நல்லாவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த படத்துலயே நல்ல ரோல். வந்துட்டு நல்ல ரோல் அது. அதுல இருந்து லைட்டா அப்பவே போய் இன்ஸ்பெக்டர் ரிஷியில கூடமே வந்து ஒரு நல்ல ரோல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லேஜ் ரோல்ல சுகுமாரனா நீங்க பண்ணிருப்பான். லிவின் பாத்திருக்கீங்களா? லிவின் சீரிஸ் யூடியூப்ல இருக்கு. நான் அது பாக்கல. அத பாருங்க. நான் அதுல சூப்பரா பண்ணிருப்பாரு. அவரு செம்மையா பண்ணிருப்பாரு. நான் வீடியோ எல்லாம் போட்டேன். அவர் கமெண்ட் எல்லாம் பண்ணாப்புல. அவரு ரொம்ப செம்ம ஆக்டருங்க அவரு. அவருக்கு நல்லா கிளிக். இந்த ரத்த சாட்சின்னு ஒண்ணு பண்ணாரு. ரத்த சாட்சின்னு ஆஹாலே ஒண்ணு பண்ணாரு. ஆக்சுவலா அதுவும் விடுதலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதைக்களம் கொண்டது. சுகுமாரனா நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஐடி ப்ரொஃபஷனல்னு போட்டிருக்கீங்க. நான் உங்களை மீடியான்னு நினைச்சேன். ஐடில ஒர்க் பண்றீங்க அண்ணா. ஐடில ஒர்க் பண்ணிட்டு இதை பேலன்ஸ் பண்றீங்கன்னா உண்மையாலுமே அது பெரிய விஷயம். சூப்பர் மேட்ரு. சீரியஸான என்ன நான் சிரிச்சுட்டே இருக்கேன். எதையா சொல்லுங்க. உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சேன்ற இல்லப்பா, ஐடி தான்ப்பா, ஐடி தான். நான் அதுல எதுலுமே அதுல வந்துட்டு பெருசா போடக்கூடாதுன்னு போடல. ஆனா ஐடில ஒர்க் பண்ணிட்டு தான் இது பண்றேன். நான் ஏன் வந்துட்டு இப்ப இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல க்ளோஸ்டா வச்சுக்கிறதுக்கான காரணமும் அதுதான். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அதுல வந்து எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். பொதுவா வாட்ஸ்அப்லயுமே பெருசா ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். அது வச்சா வந்து இங்க பிரச்சனை ஆயிடும்ன்றதுக்காக ட்விட்டர்ல இங்க நிறைய பேர் எங்க ஒர்க் பண்றவங்க யாருமே ட்விட்டர்ல இல்ல. அதனால இது எனக்கு வந்து இந்த சந்திரமுகியில கங்கா சுதந்திரமா வந்து இது பண்ண ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி நம்ம இங்க சுதந்திரமா இருக்கோம். அண்ணா அது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு எனர்ஜி பேலன்ஸ் பண்றது சூப்பர் மேட்டர் தான். ஆக்சுவலா யூடியூப்ல சில டைம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு கடைசி ரிவ்யூ தாடான்னு நினைக்கிறேன். அது வரையும் வந்து நான் வந்து ஜஸ்ட் சும்மா ஃபேஸ் காட்டாம வாய்ஸ் ஓவர் மாதிரி ரிவ்யூ போட்டுட்டு இருந்தேன். அதுவுமே வந்து சில பல இதுனால வந்து அதுவுமே வந்து விட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அது ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன். இன்னமும் இருக்கு. எப்பலாம் தோணும் போது பேரு ப்ரோ சுகுமாரனா மானிட்டைஸ் பண்ணிட்டீங்களா? மானிட்டைஸ் ஆகி காசுலாம் வந்து இருந்தது. ஏன்னா விட்ட அது ஒரு சூப்பரான மேட்டர். அப்படியே சைடுல ஒரு நல்ல இன்கம் வந்திருக்குமே. என்ன போப்பா இன்கம் வருது அங்க வந்து இங்க குறையுது. இங்க நான் ட்விட்டர் சொல்ல யூடியூப்ல வந்தா இங்க ஆபீஸ்ல குறையுது. சரி 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 புரியுது புரியுது. விஷால் இப்ப நீ உன் போன் வச்சிருக்க. உன் போன்ல வந்துட்டு இப்போ அக்ராஸ் எல்லா ஃபீல்டையும் எடுத்துக்கோ. இப்ப நான் ஐடில ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றவங்க கூட யூடியூப் வச்சிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பாங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க கூட யூடியூப் வச்சிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பாங்க. எல்லா ஃபீல்டுலுமே காலேஜ் எல்லா ஃபீல்டுலுமே வந்து அது ரெண்டுமே வச்சுப்பாங்க. ட்விட்டர்ன்றது பார்த்தோன்னு வச்சுக்கேன். இங்க பேங்க்ல போய் கேட்டோன்னா என்னது எக்ஸ் ஆப் என்னப்பா அது அப்படின்வாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கூல் காலேஜ் பசங்க கூட வந்து பெருசா வந்து இங்க வந்து அதிக அளவில் இல்லை. நான் சொல்றது இருக்காங்க. பட் ஆனா வந்து ஸ்பெசிபிக் டார்கெட்டட் ஆடியன்ஸ் மட்டும் தான் வந்து இங்க ட்விட்டர் யூஸ் பண்ணுவாங்க. மோர் ஓவர் ரொம்ப சினிமா ஓரியன்டா இருக்கிறவங்க மட்டும்தான். ஆமா. இல்ல வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு ஆப் வச்சிருக்கேன் அப்படின்னா அது இன்ஸ்டாகிராம் தான் வச்சிருப்பாங்க அதிகமா. அதனால அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, எப்படி நீ ரொம்ப ஒரு பெரிய பிரபலமா இருக்கியோ அந்த மாதிரி பிரபலமா வந்து எங்களால வந்து இங்க வெளியே நீ ஃப்ரீயா வெளியே சுத்த முடியாது. நாங்க சுத்தலாம். அது சரி. அதாவது இன்ஸ்டாகிராம் டிபி சிவகார்த்திகேயன் கூட, ட்விட்டர்ல வந்துட்டு பல போட்டோஸ் மணிகண்டனோட அப்படின்ட்டு எல்லா ஆக்ட்ரஸோடய செல்ஃபி போட்டோலாம் எடுக்கிறது நீங்க. இதுல வந்துட்டு என்ன வந்துட்டு சொல்றது. சரி ஓகே ப்ரோ நீங்க ஸ்டார் விஷால் ப்ரோ. நீங்க ஆர்ஜே விஷால் இல்ல, ஸ்டார் விஷால். அவன் வந்து விஷாலோட ரேஞ்ச் வந்து வேற. நம்ம வந்து அவன் யாருன்னு தெரியும். அவன் எப்படின்னா அவன் ரேஞ்ச் வந்து அவனுக்கே தெரியலன்ற மாதிரி இருப்பான். அன்னைக்கு பேசுனியாப்பா பிரகாஷ், அதுவே தெரியலையா? ஐயோ ஒரு நாள் தான் தெரியாம சொல்லிட்டானே. ஆனா இங்க எல்லாரையும் விட ஒருத்தன் பவர்ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான். அவன் வந்து எதுலயுமே வந்து பெருசா ஆக்டிவா இல்லாத மாதிரி தான் இருப்பான். ஆனா வந்து அவனுக்கு பேக் அண்ட் கான்டாக்ட் ஜாஸ்தியா இருக்கு.
இன்னைக்கு என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா அவர் தானே. அவரேதான். ஆனா இன்ஸ்டாலங்க போய் பார்த்தா எந்த பொண்ணு ரீலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லைக் பரணின்னு வருது. பரணி என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் ஐயப்பண்ணு, என்ன எல்லா வீடியோக்கும் லைக் போட்டு வச்சிருக்கீங்க இப்படியாவா அப்படின்ற ஒரு ஃபீல். எனக்கு புரியல. எந்த பொண்ணு லைக்னா நான் ரேண்டமா இந்த ரீல் பார்த்து பிடிச்சிருக்கா அது லைக் போடுறேன். என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? உங்களை பத்தி தான் பேசுறேன். ரேண்டம் ரீலுக்கு லைக் போட்டா பரவாயில்ல, நான் பாக்குற எல்லா பொண்ணுங்க ரீலும் ரேண்டமா வருதா உங்களுக்கு? தேடி போய் பாக்குறவனாலதான் இப்படி ஒரு விபரீத முடிவு எடுக்க முடியும். இல்ல ப்ரோ, ஆல்காரிதம்னா நீங்க என்ன, நீங்க இப்போ நான் லைக் போட்டிருக்கேன்னு வைங்களேன், அந்த இது வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கும் அந்த ரீல் போகும் ஆல்காரிதம்ல. அப்படிதான். இல்ல ஆல்காரிதம் மாதிரியே பழிய போடுறீங்கப்பா. ஆமா, நான் இன்னொன்னு சொல்றேன். என் தலைவன் வந்தா சொல்றாதீங்க, இன்னொரு ஆளும் இருக்காரு தோழர் ஆதி, அதுல ஒண்ணு என்ன மனுஷன் இவரும் எல்லாத்துக்கும் லைக் போட்டிருக்காரு அப்படின்ற ஃபீலிங் பலவாட்டி வரும். இல்லங்க போட்டு அவர் இருக்கிறப்ப பேசினா பரவாயில்ல, இல்லாதப்ப பேசினா இப்ப இருக்கிறப்ப சொல்ல வேண்டியதான். சரி சொல்லி விடுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாரு தலைவர். ஆனா பிரகாஷ் அண்ணா எந்த வீடியோ லைக் பண்ண மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்ல. அவர் இன்ஸ்டாக்கே வர மாட்டாரு, அவரு ட்விட்டருக்கே நேரம் பத்தல. ட்விட்டர் காய் அவர் இன்ஸ்டா பக்கம்லாம் பெருசா வர மாட்டாரு. ஆமா, நான் இன்ஸ்டால நிறைய ரீல்ஸ் பார்ப்பேன் ஆக்சுவலா. ஏன்னா ஃபுல் டைம் தெரியும். ஏன்னா பிரகாஷ் வர லைக்க பார்த்தாவே தெரியுது. எல்லாமே வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு இது மாதிரி அமுச்சு விட்டேன் பிரகாஷ் ப்ரோ கிட்ட, மீம் மாதிரி. பிரகாஷ் ப்ரோ இது எப்படி நான் போடவா அப்படின்னு கேட்டேன். ஏங்க இதெல்லாம் ஃபர்ஸ்டே ட்விட்டர்ல தாங்க வந்தது, நீங்க இதை போயிட்டு ஃபேஸ்புக்ல இருந்து எடுத்துட்டு வந்து சொல்றீங்க அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருப்பாரு அவரு ட்விட்டர்ல. செந்தில்குமார் சொல்லுங்க ப்ரோ. விஷால் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல பரணி வந்து கேர்ள்ஸ் லைக் போறாருன்னா அவர் யூடியூப் ப்ரோ, ரொம்ப வயசு ஆகல, கல்யாணம் கூட ஆகல, அவர் எதுவும்னா பண்ணலாம்ல. டிமோட்டிவேட் பண்றது, டிமோட்டிவேட்லாம் பண்ணலங்க. ஒரு ஆச்சரியம் தான், எப்படி இதுக்கு நேரம் இருக்கு எல்லாத்துக்கும். அதுக்கு போடுவாரு ப்ரோ, உங்களுக்கு போட்டா என்ன சொல்லுங்க ப்ரோ, கேர்ள்ஸ்க்கு போட்டா கான்டாக்ட் நம்பர் கரெக்ட். இல்ல என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இது வரைக்கும் வாழ்க்கையில என்னோட ஒரு வீடியோ கூட நான் லைக் போடல. அன்ஃபாலோ பண்றதே பெரிய விஷயம் உங்களுக்கு. ஆமா, இன்னொன்னு அதுக்கு நீங்க பேரை விஷாலின்னு மாத்தி இருக்கணும். விஷாலின்னு மாத்தி இருக்கணும். பாவீங்களா? இல்ல விஷால் ப்ரோ, நான் உங்க ரீல்லாம் பாப்பேன். என்னத்துக்கு லைக் போட மாட்டேன். எனக்கு வந்து பரணியை பத்தி ஒரு ஆச்சரியம் இல்ல, டக்குன்னு வந்து ஒரு விஷயம் வந்தது. நான் இன்னைக்கு கார் ஓட்டிட்டு இருந்தேன். நான் நண்பர் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது சடனா பரணி இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கான், என்னென்னமோ போடுறான் ஸ்டேட்டஸ், என்னென்னமோ போட்டிருக்கான் ட்வீட்டு. கோயம்புத்தூர் நர்ஸ் நல்லா இருக்காங்க, கோயம்புத்தூர் நர்ஸ் பாசமா பாத்துக்கிறாங்க, என்னென்னமோ போட்டிருக்கான். இதெல்லாம் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல, பரணி இந்த மாதிரிலாம் போடுவானா அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஓணம் அப்ப போட்டது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓணம் அப்ப மட்டும் வந்துட்டு இதையுமே என்கிட்ட இல்ல என்னென்னதோ போட்டான். அதுக்கப்புறமா வந்து ரீசெண்ட் டைம்ஸ் இது போட்டதான் வந்து நான் கேள்விப்பட்டு காரை ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறமா போய் பாக்குறேன். பரணி நிஜமாலே போட்டிருக்கான் அப்படின்னா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, உண்மையிலேயே அவன் பரணி பண்ணிருக்கான் பாத்தீங்களா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. இல்ல நான் அதுக்கு ரீசன் சொல்லிடுறேன் சுகுமார்னா. தேவையே இல்ல உங்க ரீசன். விடு சொல்லட்டும் பரணி சைடுல இருந்து என்ன வருதுன்னு பாப்போம். ஆக்சுவலா வந்து அந்த ட்வீட் நான் போடும்போது சம்திங் லைக்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பிரின்ஸ் மூவி ரிலீஸ் டைம்ல எனக்கு வந்து ஒரு சர்ஜரி நடந்துச்சு. அது வந்து எங்க இருந்தாலுமே விஷயம் உள்ள வந்துட்டு அவரை கொண்டு வராம வந்து நகர்த்த மாட்டான் பரணி. அதான் எனக்கு புரியல. அன்னைக்கு டேட் சொல்லலாம் அதெல்லாம் சொல்றேன். சர்தார் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் சொல்ல வரேன். நான் என்னன்னு சொல்றேன், பிரின்ஸ் படம் ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணியிருந்தேன், செகண்ட் வந்து சர்தார் பேக் டு பேக் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி 2 படத்துக்குமே டிக்கெட்லாம் புக் பண்ணியிருந்தேன். பட் அர்ஜென்ட்டா ஒரு சர்ஜரி வந்ததுனால போயிடுச்சு. அப்போ வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், ஆனாலும் அங்க இருக்கிற எனக்கு வந்து அனஸ்தேஷியா கொடுத்துருந்தாங்க. அனஸ்தேஷியா முடிஞ்சு நைட்டு எப்பயோ 2 மணியோ 3 மணியோ அப்பதான் வந்து அந்த அனஸ்தேஷியா டாக்டர் வந்து தட்டி விட்டாங்க. கணத்தை தட்டுவாங்கல்ல, எழுப்பி விட்டாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்து ஒரு 3 நர்ஸோ என்னமோ நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டே இருந்துச்சு. குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ அந்த யாருமே இல்லை, நான் முழிச்சிருக்கேன், எனக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. அந்த அனஸ்தேஷியா இன்னும் அந்த ஒரு இதுலயே இருந்துச்சு. அதுல என்னென்னமோ பேசிட்டு இருந்தேன் அந்த நர்ஸ் அக்கா கிட்ட. ஸோ அப்படிதான் போச்சு. ஆனாலுமே அவங்களுமே வந்து ஒரு மாதிரி பாசமா என்ன பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இங்க கோயம்புத்தூர் போனப்ப எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்களும் ஐசியூல முடிஞ்சு ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்தாங்க.
அப்போ திடீர்னு ஒரு நாள் சொல்ல என்ட்ரானாங்க. நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் ரூடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா அந்த தாத்தா இருப்பார், அவர் ஒருத்தர், அவருக்கு தான் அந்த மாதிரி ஆப்ரேஷன். அவர்கிட்ட ரொம்ப ஜாலியாக நல்லா பேசினாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து போட்டேன், எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நர்ஸ் எப்படி இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஃபர்ஸ்ட் போட்டேன். உங்களுக்கு சொல்ற விஷயமே அதான் தலைவா. ஜெய் ஹோ ஜெய் ஹோ இல்ல அது. என்ன பிரகாஷ் ப்ரோ அமைதியா இருக்காரு, என்ன விஷயம்? ஏன் கம்முன்னு இருக்காரு? நம்மலாம் ஒண்ணுமே பேசணும்ல, புரியலையே. அதனால அமைதியா இருக்காரு. அவர் ஏதோ கால் வந்திருக்குன்னு சொன்னாரு. இல்ல அண்ணன் பேசுறது கொஞ்சம் பிரேக் ஆயிட்டு இருந்துச்சு. அதான் நானு இல்ல இல்ல பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருந்தாருனா தான் அது பேச முடியும், இல்லாம பேசினா கரெக்டா இருக்காது. இருக்கேன் இல்ல இன்னைக்கு வந்துட்டு பராசக்தியோட டைட்டில் டீசர் வந்துட்டவனே பிரகாஷ் ப்ரோக்கு நான் போன் பண்ணி பேசும்போது ஒரு வசனம் சொன்னாரு. அப்படியே வந்து அந்த சதுரங்க வேட்டையில எல்லாரும் வந்து பிரகாஷ் ப்ரோ அது அந்த அந்த நடராஜை பாக்குற மாதிரி நானும் ட்ரெண்ட்ஸுட்டும் வந்துட்டு காலையிலேயே வந்து அந்த ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து கொடுத்தோம். போய் சொல்லினே இருக்காரு, எங்களுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ எனக்காக அந்த டைலாக் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அதான் பழைய பராசக்தி டைலாக்கா? இல்ல பராசக்தி டைலாக் இல்ல, அவர் வேற ஏதோ சொன்னாரு. அவர் இன்னைக்கு அது மட்டும் சொல்லுங்க ரவுண்ட் ப்ரோ. 2 பிளான் பண்ணிட்டாரு. நேத்து ரவுண்ட் 1, இன்னைக்கு ரவுண்ட் 2 பிளான். இல்ல இது உண்மையிலேயே நல்லா இருந்தது அவர் சொன்னது. அது எப்படி அது அவ்வளவு வேகமா சொன்னாருன்னு தெரியல. தெரிஞ்ச அவர் சொல்லுவாரு. சொல்லுவாரு. அது போன்ல பேசும்போது சொன்னா, அது என்ன எனக்கு சொன்ன மாதிரி இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருந்தா அந்த கடைசியில அந்த ராசேந்திரன் இருக்காருல, அவருடைய வாழ்க்கையை தான் எடுக்கிறாங்க அப்படின்னா கடைசியில அதுல ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து கலைஞர் வந்து ஒரு இது எழுதியிருப்பாரு. எனக்கு இப்ப மூச்சு வர்றாங்க, சொன்னா நல்லா இருக்கும். பரவாயில்ல ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அது கலைஞர் சொல்றது நல்லா இருக்கும், சூப்பரா. விண்ணோடும் மண்ணோடும் முடுக்கல் தன்னோடும் பிறந்த தமிழுக்கு ஒரு ஊர் என்றால் பொங்கும் தமிழகத்தின் உணர்ச்சி உருவமாய் உத்வேகம் மிகுந்த மாணவர் சமுதாயத்தின் எழுச்சி உருவமாய் விளங்கி சாவில் புகுந்து சாகாத சரித்திர ஏட்டின் பொன்வரியாய் விளங்கிய மாணவ செல்வம் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லுவாரு, மலையென உயர்ந்த தமிழின் உறுதிக்கு அவன் சிலை ஒரு சின்னமாய் விளங்கும், ஆதிக்க வலைகிழிக்கும் வாளாய் அவன் சிலை விளங்கும், அவன் நினைவோ தமிழின் புகழ் ஒளிவிட்டு நிலைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கலைஞர். அது வந்து பயங்கரமா போகும். இப்ப மூச்சு வாங்குது எனக்கு, நான் படிக்கட்டு ஏறி வந்தனால. இப்படி சொல்லும் போது நான் பிரமிஷ்டன் உண்மையிலே வந்து நம்மளாம் வந்து சும்மா டீசர் வருதா டைட்டில் வருதா பார்த்துட்டு ஃபயர் விடுறோம், அது பண்றோம் இது பண்றோம். அதுல இருக்கிற அர்த்தத்தோட தெரிஞ்ச மனுஷன் வந்துட்டு பேசுறாரு பாரு அப்படின்ற அளவுக்கு. ஆமா செம்மையா சொன்னாரு, சூப்பர். நானே இப்ப படிக்கட்டு ஏறி வந்து மூச்சு வாங்கி பேச முடியாம சொல்லிட்டு இருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா சொல்லணும், அதெல்லாம் சொன்னாரு சொன்னாரு. நாங்களாம் வந்து ப்ரோ இன்னும் ப்ரோ இப்படி ஏதோ பயங்கரமா இருக்குன்ற மாதிரி இருந்தது எனக்குலாம். அது இன்னும் பவர்ஃபுல்லா சொல்லணும், சொல்ல வேண்டிய விஷயம் அது. அந்த அளவுக்கு இருக்கும். கலைஞர் வந்து ஏன்னா அது ஸ்டார்டிங்ல வந்து அவருக்கு ஒரு இது வைக்கும்போது அது பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். ஏன்னா அது நடந்தது வந்து ஒரு அதிபயங்கர சம்பவம். அது மிகப்பெரிய பேரணி. அந்த பேரணிக்கு அப்புறம் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு திருவுருவ சிலை, அந்த திருவுருவ சிலைக்கு அப்புறம் கலைஞரோட வசனம். அதுலயே எழுதி வச்சிருப்பாங்க. அது எழுதினா பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். பிரகாஷோட புலமைய பாத்தியா சொல்லணும். பார்த்தல பிரகாஷோட புலமைய எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளவுக்கு எப்படி ப்ரோ மனப்பாடம் பண்ண முடியாதுப்பா, ரத்தத்துல ஊறி இருக்கணும் அது. இல்ல கலைஞர் விஷயங்கள் வந்து நம்ம நிறைய தமிழ் கலைஞரும் அந்த இதெல்லாம் நமக்கு மனசுல இருக்கும். அது நிறைய கேள்விப்படுறோம். அதுக்கு இந்த சமீபத்துல இதெல்லாம் பாக்குறோம்ல, இந்த படம் பராசக்தியின் டைட்டில்ஸ் வந்து சென்சார் ஆனதுல எனக்கு வந்து அன்னைக்கே வந்து இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறோம். சமீபமாக கூட இதை பார்த்தேன், போன வாரத்துல கூட இந்த வசனத்தை பார்த்தேன். அதிகமா பார்த்த வசனங்கள் இதெல்லாம், பாக்குற வசனங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணா அப்ப ஸ்டார்டிங்ல பேசும்போது நிறைய போன் வந்துச்சு, ஆனால் கீழே போயிட்டு வந்தேன். இல்லைன்னா அப்ப இன்னொன்னு சொல்லலாம் இருந்தேன், அது என்ன சொல்ல வந்தேங்க விஷயத்தையே மறந்துட்டேன் நான். சுமார் அண்ணா கராத்தே பாபு டீச்சர் பாத்தீங்களா? உங்க ஒப்பீனியன் என்ன? கராத்தே பாபுவா? எனக்கு அது காமெடியா இருக்குமா இல்ல சீரியஸா இருக்குமான்னு ஒரு டவுட் வந்தது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. எல்கேஜி மாதிரி தான் இருக்கும். நான் அப்படிதான் நினைச்சேன். சீரியஸாவே அப்படிதான் நினைச்சிட்டு நான் கேட்கும்போது அது ஆக்சுவலா வந்து காமெடி
லைட்டா தான் இருக்கும். பட் ஆனா மோர் ஓவர் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் அதிகமா இருக்கும் அந்த படத்துலன்னு வந்து கேள்விப்பட்டேன். பெர்சன்டேஜ் வைஸ் சொல்லுவாங்கல்ல. இப்ப எல்கேஜிலாம் முழுக்க முழுக்க இப்ப காமெடியிலேயே வந்து படம் ஃபுல்லாவே வந்து அதுல அரசியல் பேசியிருப்பாங்க. நெறைய விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இந்த படம் அப்படி இல்ல. காமெடின்றது ஒரு பார்ட் தான் அந்த படத்துல. ஆனா படத்துல வந்து பொலிட்டிக்கலா கொஞ்சம் இன்டென்ஸான சீன்ஸ்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்ப கொடி. சுகுமார்ண்ணா, சொல்லு பரணி. நாளைக்கு ஏதாவது ப்ரீமியர் இருக்காண்ணா? நாளைக்கு ஏதாவது படம் இந்த வாரம் ஏதாவது வருதா? இந்த வாரம் வந்து எதுவும் வரல. தருணம் திரும்பி ரிலீஸ் ஆகுது. நீங்க அதை பாத்துட்டீங்களா? ராஜபீமான்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். 6வது. என்னது 6வது? ஆரவ்ப்பா. ஆரவ் பிக் பாஸ்ல ஆரவா? ஆரவ்னு ஒருத்தர் இருந்தார்ல. அவரு ஓகே பிக் ஓகே. பாஸ்ல இருந்து வெளியே வந்தவனே வந்து நடிச்ச ஒரு படம் ஸ்டார்டிங்ல. அதாவது என்னன்னா அந்த படம் பேர் ராஜபீமா. எத்தனை பேர் பிக் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. பாஸ்ல 8 சீசன் முடிஞ்சிருச்சு. அதான் எத்தனை பேர் அந்த டீசர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரைலர் வந்திருக்காமா. யூடியூப்ல இருக்கு, போய் பாரு. அந்த படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஓகே ஓகே. நாளைக்கு பேசில் ஜோசப் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது, அதுதான் போலான்னு இருக்கேன். ஆனா எப்பயுமே இருக்கிற புக்கிங்ஸ் இந்த படத்துக்கு இல்ல. ஸோ எனக்குமே கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஆனா காலைல எல்லாம் 10 மணி ஷோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது, 10 10:30 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யோசிச்சுட்டு இருக்கேன் எப்போ போகலாம் என்னான்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து குடும்பஸ்தன் வந்து ஃப்ரைடே வந்து கேரளால ரிலீஸ் ஆகுது. ஆமா, வேர்ல்ட் வைடே நிறைய இடத்துல ரிலீஸ் பண்றாங்க 31st. அதான் யூஎஸ் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இப்போ அதான் நான் கேரளாவில் 1 வீக் கழிச்சு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வந்துருச்சு. பார்ப்போம். நான் அது அது போய் வந்து பாரு பாரு, 2 ஷோ, அது போய் பாரு. அதான் 2 ஷோ அலாட் பண்ணியிருக்காங்க. 3 மணி ஷோ ஒன்று, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ ஒன்று. ஸோ கண்டிப்பாக போவேன் எப்படின்னாலும். இதோட நான் வந்து படம் பாக்குறத விடாமுயற்சி தான் டைரக்டா. அடுத்த வாரம் நேரம் செம ஜாலியா இருக்கு நினைக்கிற ஸ்பேஸ். 1 டே பிஃபோர் விடாமுயற்சி. ஆமா, குஷியா இருக்கும். பயங்கரமா வந்து சொல்லுங்க, எதை பேச வந்தீங்க? இல்ல ஒரே ஒருத்தர் வந்து குவிஸ் அப்படின்னாரு. அந்த ஒருத்தருக்காச்சும் இன்னைக்காச்சும் கேட்கலாமா இல்ல வேணாமான்னு யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி வேற என்னமோ பேச வந்தேன். அதுக்கு முன்னாடி டைட்டில் பத்தி ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. பட் அதுல வந்து சின்ன ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விஜய் ஆண்டனி டீமும் சிவகார்த்திகேயன் டீமும் அந்த SK25 டீமும் ஒரு வாண்டடாவே இதை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. 2 பேருமே ஒரு 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 பெரிய கான்ட்ரவர்சி வந்து இந்த டைட்டில். ஏன்னா முக்கியமான கான்ட்ரவர்சி சிவாஜி ரசிகர்களும் சிவாஜி கணேசன் அந்த குடும்பத்தினரும் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அந்த எதிர்ப்புலாம் வந்துடக்கூடாது. அந்த எதிர்ப்பு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் இதை பத்தி நிறைய பேச போறாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் ஆகி இதுலயே பஞ்சாயத்து கிளியர் பண்ணி யாருக்காக ஒருத்தர் டைட்டில் அப்ப சிவகார்த்திகேயன் போனா பெட்டர் விஜய் ஆண்டனிக்கு போறதோட அப்படிங்கிற மாதிரி போய், ஏன்னா தெலுங்குல தான் வச்சிருக்காங்க அந்த டைட்டில், தமிழுக்கே கிடையாது. அது தெலுங்கு டைட்டில் தான் விஜய் ஆண்டனி வச்சிருக்கிறது. ஆனா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு வேணுக்கே அதை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எனக்கு வந்து ஒரு 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 பிளான்டோன்னு தோணுச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அதை மட்டும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது டிஎம் பண்ணி இந்த 2 டைட்டில் ஒண்ணா இருக்கு, அதை அப்படி சொல்லுங்கன்னாரு. எனக்கு தெரிஞ்சு அது பிரச்சனை மாதிரிலாம் தெரியல, அது வந்து பிளான்டு மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரிஜினல் பிரச்சனைங்கிறதே வேற. அது கலைஞரின் பராசக்தி, சிவாஜியின் பராசக்தி அப்படிங்கிற மாதிரி வந்து வரணும். அதை வந்து ரீயூஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெட்ட தலைப்பு பஞ்சாயத்து வந்துட்டா இருக்கையிலே சின்ன பஞ்சாயத்து எந்த பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்து கிளியர் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு. ஏன்னா கண்டிப்பா SK25 தான் போகுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது தெலுங்குன்னு தெரியும். அது என்னதான் விஜய் ஆண்டனி முன்கூட்டியே பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி இது போட்டாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் இது வந்து கண்டிப்பா இந்த டீமுக்கு தான் போகும். ஏன்னா இது ஒரு பெரிய பட்ஜெட் படம். ரெட்ஜெயின் மூவிஸ் இன்வால்வ் ஆயிருக்க படம், டான் பிக்சர்ஸ் இருக்கிற படம், ரெட்ஜெயின் மூவிஸ் கலைஞர் டிவி சேட்டலைட் வாங்கின படம், சிவகார்த்திகேயன் படம். இது எல்லாத்தையும் மீறி அந்த படத்துக்கு இது போக போறது கிடையாது. அது எல்லாத்தையும் தெரியும். நம்ம எப்பவுமே 2 பெரிய படங்கள், ஒரு பெரிய படம் ஒரு சின்ன படம் வந்துச்சுன்னா எப்பவுமே பெரிய படத்துக்கு தான் டைட்டில் போகும் அதிகபட்சம். அதாவது இது வந்து ஒரு தேனுக்கே பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுக்குது. இது ஒருத்தர் டிஎம்ல கேட்டனால விளக்கம் சொல்லியாச்சு. சரி, சுமார் ப்ரோ நிறைய குவிஸ் இருக்கு. டைட்டில் குவிஸா கேட்கலாம். ஏன்னா நீ டைட்டிலை பத்தி நிறைய ஆன்சர் பண்ணது, நேற்று டைட்டிலை பத்தி பேசணும். ஆனா அந்த டைட்டிலை பத்தி ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாமா? கேளுங்க ப்ரோ. இல்ல அது ஈஸியா, அதாவது எப்படி கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லி சொல்றேன். இப்ப ஜனநாயகன் டைட்டில் இங்கிலீஷ் எடுக்கும்போது ஜனான்னு ஒரு படம், நாயகன் ஒரு படம், ஜனநாயகன் 2 சேர்த்தா ஜனநாயகன் சொல்றாங்கல்ல. அது மாதிரி ஈஸியான கேள்விகள்லாம் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ரொம்ப ஈஸியான கேள்வியில ஆரம்பிப்போம். ஒரு விஜய் படம், ஒரு அஜித் படம் சேர்த்தா ஒரு ரஜினி படம், அது என்ன படம்? நாங்க இவ்வளவு நேரம் யோசிக்கிறேன். டைட்டில் நான் சொல்றது புரியல. ஒரு விஜய் பட டைட்டில், ஒரு அஜித் பட டைட்டில், 2 சேர்த்தா ஒரு ரஜினி பட டைட்டில். அவ்வளவுதான், இதான் கேள்வி. ரொம்ப ஈஸியான கேள்வி வந்து ஆரம்பிக்கிறேன். இதுவே யோசிக்கிறீங்க.
ப்ரோ ஆப்ஷனா கொடுங்க ப்ரோ, ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம். ஏங்க ரொம்ப ஈஸியா ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன், இதே வந்து சும்மா ட்ரையல் வெர்ஷனா சொல்றீங்க. சரி சுகுமார் ப்ரோ சொல்லலாம் பரவாயில்ல, வேற யார் வேணா சொல்லலாம், இல்ல வந்து ஸ்பீக்கர்ல தான் கமெண்ட்ல பண்றோம்னா பண்ணலாம். ஒருத்தர் சொல்லிட்டாரு, இல்ல ஒருத்தர் 2 பேர் சொல்லிட்டாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. போக்கிரி ராஜா. போக்கிரி ராஜா, போக்கிரி விஜய் படம், ராஜா அஜித் படம், ரெண்டையும் சேர்த்தா போக்கிரி ராஜா ரஜினி படம். அப்ரீனும் இன்பாவும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. சுமார் ப்ரோ என்ன உங்களுக்கு ஈஸியா கேட்டா டக்குனு ஈஸியா போய் சொல்லி டக்குன்னு அப்படி யோசிக்க முடியல ப்ரோ. நான் வந்து துப்பாக்கி அப்படிலாம் போறேன் நானு. அதுதான் கேள்வி. இன்னைக்கு வந்து டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் வந்திருக்கனால டைட்டில் குவிஸ். சரி இன்னொன்று உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், அதே மாதிரி ஈஸியா தான். ஒரு விஜய் படம், ஒரு சுந்தர்சி படம், ரெண்டையும் சேர்த்தா ஒரு விஷால் படம். கத்தி சண்டை. சூப்பர். ஆனா இது சுகுமார் ப்ரோ ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா சொல்ல விட மாட்டீங்களே. இந்த அளவுக்கு டக்குனு வர மாட்டேங்குது ப்ரோ. இதான டக் கேள்விகள், ஈஸியான கேள்விகள் டைட்டில் வச்சு. சரி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமான பதில் சொல்லிட்டு குழப்பமான கேள்வி கேட்கட்டுமா? அப்ப ஒரு அஜித் படம், ஒரு சரத்குமார் படம், ஓகேவா? ஓகே. ஒரு அஜித் படம், ஒரு சரத்குமார் படம், ஒரு ரஜினி படம். மூணையும் சேர்த்தா ஒரு டைட்டிலா ப்ரோ? ஆமா. 3 சேர்க்கணுமா ப்ரோ? ஆமா. ஓ 3 சேர்க்கணும். ஆமா. இல்லைன்னா உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு ஈஸியா இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சுருக்கமான கேள்வி, அப்புறம் 3ஆவது கேள்வி போறேன். ஒரு 2 கேள்வி மட்டும் சொல்றேன். ஒரு அஜித் படம், ஒரு சரத்குமார் படம், ரெண்டையும் சேர்த்தா ஒரு ரஜினி படம். ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் 3 சேர்க்கிற அடுத்த படத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு அஜித் படம், ஒரு சரத்குமார் படம், ரெண்டையும் சேர்த்தா. நீங்க எல்லாம் ப்ரோ கேக்குறீங்க, நான் கேட்கட்டுமா? ஒரு அஜித் படம், ஒரு ஆர்கே சுரேஷ் படம், ரெண்டும் சேர்த்தா ஒரு படம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க நீங்க சும்மா போக மாட்டீங்க, பில்லா பாண்டிலும் போறீங்க பாருங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு அழகா சூப்பரா போறேன். சரி வேணா க்ளூ தரேன். இந்த மாதிரி கேட்டதான் ப்ரோ ஈஸியா இருக்கும். நான் கேட்ட மாதிரி கேளுங்க ப்ரோ. சரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போவோமா? உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கிற ஒரு சூர்யா படம், ஒரு ரஜினி படம். உச்சரிப்புல பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், சொல்றதுக்கு அதாவது உச்சரிப்புல ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ ஒரே மாதிரி இருக்கும். க்ளூ சொல்லிடுறேன், அந்த ரஜினி படம் வந்து ஹிந்தி படம், சூர்யா படம் வந்து தமிழ் படம். இந்த ரெண்டுமே உச்சரிப்புல ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு செம்ம ஈஸியான கேள்வி, இதுக்கு மேல கேட்கவே முடியாங்கிற மாதிரி கேள்வி. யாரு வேணா பதில் சொல்லலாம். தெரியாது, புரியல. தமிழ் படமே தெரியாது, ஹிந்தி படத்தை கேட்டீங்கன்னா நாங்களே ஹிந்தி ஒழிக்கணும். ரஜினி படம்னா நிறைய படம் ஹிந்தி படம் தெரியுமே. ரெண்டாவது சூர்யா படங்கிறது ரொம்ப ஃபேமஸான படம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படம். சூர்யா படத்துலயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படம். அயன். யார் சொன்னது? விஷால் ப்ரோவா? சரி இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன், எனக்கு அது பதில் வராது, அதில் சொல்லிடுறேன். ஏன்னா அது ஹிந்தி படங்கிறனால. ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்துருவோம் கமெண்ட்ல ஏதோ. ஒருத்தர் சொல்லிட்டாங்க சினிமா பேரடிசோ. அப்பா செம்ம ஆன்சர், கங்குவா. ஏன்னா சூர்யாவோட ரீசன்ட் படம் ரொம்ப ஃபேமஸான படம். ரஜினி படம் பண்ண படம் பேர் வந்து ஹிந்தியில வந்து கங்குவா. கங்குவா கங்குவா ரெண்டும் ஒரே உச்சரிப்பில் வர படம். டிஎம்ல வந்து ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. கமெண்ட்ல வந்து சினிமா பேரடிசோ அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர், 2 பேர்த்துக்கும் கோடாங்கி மான் சொல்ற மாதிரி வாழ்த்துக்கள். அப்ப சூர்யாவோட ஃபேமஸான படம் கங்குவாவா? இப்ப சமீபத்துல ரொம்ப ஃபேமஸா தானுங்க, எந்த அளவுக்குலாம் ஃபேமஸ் ஆயிருக்கு, ஆஸ்கார் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சுகுமார் ப்ரோ உங்களுக்கு அப்புறம் என்ன ஈஸியா கேள்வி கேட்கற சொல்லுங்க. ப்ரோ நீங்க கலாய்க்கிறீங்க ப்ரோ. இதுக்கு மேல எப்படி ஈஸியா உங்களுக்கு கேக்குறேன்? சாமி ஸ்கொயர் படம் பாத்தீங்களா? சாமி ஸ்கொயர் பொங்கி எழுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, கலாய்க்கிறாரு அவரு. சரி சாமி ஸ்கொயர் பாத்திருக்கீங்கல்ல? சாமி ஸ்கொயர் எதையாச்சும் கொளுத்தி உருட்டி விடுங்க சுகுமார் ப்ரோ. இல்ல ப்ரோ அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் வரணும் இருங்க. ஆஸ்கார் போச்சுன்னு நீங்க சொல்லி கலாய்ச்சிங்களா இல்லையா, அதை சொல்லுங்க. ஆஸ்கார் அளவுக்கு போயிருக்கலாம் இல்லையாங்க? போச்சு, அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. இல்ல அது ஃபேமஸான படமான ஒருத்தர் கேட்டாரு, அதான் எனக்கு கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, அந்த படத்தை நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது ப்ரோ. சமீபத்துல வந்த படம், சூர்யாவோட சமீபத்திய படம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படம். அது ஃபேமஸா இல்லையா அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க, ஃபேமஸா இல்லையா? அடிக்கிறதுக்காவது யூஸ் பண்ணாங்கல்ல.
சரி ஓகே விடுங்க. அடுத்த கேள்வி. அப்ப சரத்குமார் தான் அஜித் என்ன டைட்டில்னு சொல்லுங்க. ஏங்க யாராவது பேசுறீங்களா? இல்ல எல்லாத்தையுமே மியூட் ஆயிடுச்சு திடீர்னு. விஷால் ப்ரோ நீங்களாச்சும் பதில் சொல்றீங்களா? அவர் சுகுமார் ப்ரோ சொல்ல மாட்டாரு. அண்ணா சொல்லுங்க ப்ரோ. அண்ணா சொல்லுங்க. உங்க ஈஸியான கேள்வி கேட்போம். சுகுமார் ப்ரோ சொல்ல சார் மாட்டாரு. நான் ஒரு கேள்வி கேட்போம் குழப்பி. இல்ல நான் இதை குழப்பி முடிச்சாரு விஷால் ப்ரோக்காக. அடுத்து நீங்க கேள்வி கேட்டுங்க. அடுத்த கேள்வி உங்களுடைய. ஏன்னா விஷால் ப்ரோக்குள்ள இருக்க கேள்வி. கேள்வி கேக்குறேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ. சரி ரைட் வாங்க எல்லாரும் வரீங்க. ஃபர்ஸ்ட் மாவீரன் ப்ரோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. அதாவது நீங்க இப்படி கேக்குறீங்க. நான் ஒரு சிம்பிளா ஒரு படத்து பேர் சொல்றேன். அந்த படத்துல வந்து இப்ப நடிகர் பேர் சொல்றேன். ஆனா அவர் படத்துல வந்து இன்னொரு நடிகர் படத்து பேர் வருது. அதை அப்படி சொல்றீங்களா? தலைவா கேள்வியே புரியல, தயவு செஞ்சு. நானும் அப்படிதாங்க கேட்டுட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு படத்தை சொல்றேன். நீ ரொம்ப அழகா இருக்க. அதுல வந்து அப்படிங்கிறது வந்து சரத்குமார் படம். அப்படி சொல்றேன். ரொம்பங்கிறது சுதீப் படம். மேக்ஸ் அழகா இருக்க. அழகிங்கிறது தங்கர் பச்சான் படம். சரி மாவி அது வேணா இல்ல அது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சரி நீங்க கேள்வி கேளுங்க. அதான் கேட்டாரு. சரத்குமார் படம். ஆனா இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஒரு அதே தமிழ் சினிமா ஹீரோவோட அதுல ஒரு படம், அதுல அவர் படத்திலேயே வந்து இருக்கு. இல்ல ப்ரோ அப்படி சொல்ல நானு. இல்ல அவர் அப்படி சொல்ல பாதி டைட்டில் சொல்றாரு. அதாவது பாதி டைட்டில் சொல்லுவோம்ல. இப்ப எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த படம் வந்துருச்சா? இல்லங்க இப்ப காதல் மன்னன் ஒரு படம் இருக்குல்ல, அதுல காதல் வந்து பரத் படம் இருக்குல்ல, அது மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அது புரியுது ப்ரோ. இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க ஹீரோ படம் வந்துருச்சா? ஆனா அது வந்து நல்லா ஓடிச்சு ப்ரோ. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க கேள்வி எப்படி கேட்கணும், ஒரு சரத்குமார் டைட்டில் இப்ப இருக்க அந்த ஹீரோ டைட்டில் சொல்லிடணும். ஹீரோ பேரை சொல்லணும். இந்த ரெண்டு பேருக்கு காமனான டைட்டில் சொல்லணும் நீங்க. ப்ரோ ஹீரோ பேர் சொன்னா நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஓகே நான் சொல்றேன். ஹீரோ பேர் வந்து விஜய். லியோ சிம்மராசி. புரியல ப்ரோ. அவரு லியோவையும் சிம்மராசி கேக்குறாரு. சிம்மராசினா லியோ தானே. இல்ல எந்த கண்ணோட்டத்துல லியோ சிம்ம ராசினா லியோ தானே இங்கிலீஷ்ல. அவர் அத சொல்றாருங்க. நீங்க டிரான்ஸ்லேஷன் போயிட்டாரு அவரு. இந்த லெவல் யாராலையுமே யார் ஆன்சர் பண்ணது? நான் தான் ப்ரோ. மார்க் பண்ணி வைங்கப்பா வர. எங்க கொஸ்டின் கேட்டவரு கரெக்டான ஆன்சரா? இல்ல ப்ரோ அது இல்ல ப்ரோ. ஆக்சுவலி அது இல்ல. அந்த படம் வந்து போயிடுச்சா இல்ல இப்போ வர ரீசெண்டா வந்ததா இல்ல ரொம்ப வருஷம் ஆச்சா? இல்ல ப்ரோ படம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ப்ரோ. ரொம்ப வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் இருக்கு ப்ரோ. காவலனா? ஆமா. அப்ப சரத்குமார் படத்தை பேர் சொல்லுங்க. அரண்மனை காவலன். இல்லங்க இது வந்து எப்படின்னா அது மாதிரி நிறைய டைட்டில் இருக்கு. நம்ம அது மாதிரி கேள்வி கேட்கல. நம்ம கேள்வி கேட்கறதுலாம் எப்படி கேட்கணும். இப்ப விஷால் ப்ரோ கேள்வி கேட்கறேன். ஒரு விஜய் ஆண்டனி படம், ஒரு அஜித் படம், ஒரு ரஜினி படம். இந்த 3 டைட்டில் சேர்த்தா ஒரு ரஜினி படம் வரும், இன்னொரு ரஜினி படம் வரும். அது என்ன படம்? இப்படி கேள்வி கேட்கறேன் நானு. குழப்பமான கேள்வி. விஜய் ஆண்டனி படம் ஆனா ஈஸி தான் பதில். ஒரு விஜய் ஆண்டனி படம், ஒரு அஜித் படம், ஒரு ரஜினி படம். நான் சிகப்பு மனிதன். சூப்பர். இதுதான் விஷால் ப்ரோங்கிறது. அந்த சிகப்புங்கிறது ரெட். அப்படியே நான் சொல்ல வந்தேன் அது அப்படி சொல்லிட்டான். சொல்லிட்டீங்க. அப்பாடி அப்பா. சரிங்க நீங்க சொல்ல வரீங்கல்ல, உங்களுக்கான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே கேட்ட கேள்விதான். ஒரு அஜித் படம், ஒரு சரத்குமார் படம், ரெண்டையும் சேர்த்தா ஒரு ரஜினி படம். அது என்ன படம்? இப்ப இவர் சொன்னார்ல சிவப்புன்னு சொன்னார்ல, அந்த ரெட்டு தான் சிவப்பு. அதை வச்சுங்க, அதான் க்ளூ. அஜித் படங்கிறது சிவப்பு. ஒரு சரத்குமார் படம் ரெண்டையும் சேருங்க. ரத்த சரித்திரம். ரத்த சரித்திரம் எப்படி சிவப்பு வரும்?
ஏங்க அது சமுத்திரம்ங்க, சரத்குமார் படம். இவரு சுகுமார் ப்ரோ நான் சொல்றது என்னன்னா, ஒரு அஜித் படம் அது ரெண்டு, ஒரு சரத்குமார் படம் ரெண்டையும் சேர்த்தா ஒரு ரஜினி படம். சிவப்பு சிவப்பு மல்லி, சிகப்பு ரோஜாக்கள், சிகப்பு சிகப்பு மனிதனா? மனிதன். இல்ல ரெட் மேன். இல்ல அப்படியே வாங்க. மனிதன் வந்து ரஜினி படம். அப்படியே விஜயகாந்த் படத்துக்கு நான் சொல்ற சரத்குமார் படத்துக்கு வாங்க. சரத்குமாரோட ரொம்ப சரத்குமார் ஃபேமஸான ஊரப்பட்ட படம். படம் நடிச்சிச்சு, ருத்ரன்ல எல்லா படமும் அவருக்கு ப்ரோ. அதுல சொல்லிடுறேன். பிரபுதேவா டான்ஸ் ஆடுவார். பிரபுதேவா டான்ஸ் ஆடுவார். படம் மறந்துச்சு. சூரியன். சிகப்பு சூரியனா? சிவப்பு சூரியன்ங்கிறது ரஜினி படம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்ற இதெல்லாம் ரஜினிக்கே தெரியுமா? சிகப்பு சூரியன் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அப்படியா? ஈஸியான கேள்வி. அப்போ ஒரு அஜித் படம், ஒரு அர்ஜுன் படம், ஒரு அரவிந்த் சாமி படம், மூணையும் சேர்த்தா ஒரு ரஜினி படம். அந்த ரஜினி படம் ரொம்ப ஃபேமஸான படம். ராஜா சின்ன ரோஜா. சூப்பர், அழகழகா அடிச்சாரு பாருங்க விஷால், செம்ம. ராஜா சின்னா அப்படிங்கிறது அர்ஜுன் படம், ரோஜாங்கிறது அரவிந்த் சாமி படம். மூணையும் சேர்த்தா ராஜா சின்ன ரோஜா. ப்ரோ வாழ்த்துக்கள். நன்றி. இங்கிலீஷ்ல பாருங்க. ராஜா சின்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரா? ஒரு 2000க்கு அப்புறம் வாங்க. 2000க்கு அப்புறம். 2000க்கு அப்புறம். சரி, உங்களுக்காக 2000க்கு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டுருவோமா? ஒரு விஜயகாந்த் படம், ஒரு அர்ஜுன் படம், ரெண்டையும் சேர்த்தா ஒரு ரஜினி படம். ரொம்ப ஃபேமஸான இந்த படம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படம் ரஜினி படங்கிறது. அந்த டைட்டில் 2 தடவை ரீயூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துங்க. இதுதான் க்ளூங்கிறது இதுதான். 2 தடவை ரீயூஸ் பண்ண படம், ஒரு விஜயகாந்த் படம், ஒரு அர்ஜுன் படம், ரெண்டையும் சேர்த்தா ஒரு ரஜினி படம். 2000க்கு அப்புறம் உள்ளதுதானா இந்த எல்லாமே? தங்க மகனான? இல்ல இல்ல இல்ல, ஒரு படம் வந்துதான் 2000க்கு அப்புறம். இதுல ஒரே ஒரு படம் தான் 2000க்கு அப்புறம். ஒரு படம் 80s, அதுல ஒரு படம் இந்த ரீயூஸ் பண்ணது 2010களுக்கு அப்புறம் வந்தது. 2010ன்னு சொல்லலாம். ஆமா, 10க்கு அப்புறம் வந்ததுன்னு சொல்லலாம். ஒரு படம் ரீயூஸ் பண்ண படம் 2010க்கு அப்புறம் வந்தது. டைட்டில் மட்டும் வேணா ஒரு க்ளூ தரலாமா? ஒரு 2 படத்துலயும் ஃபேமஸான பாடல்களை பாடலாமா? தயவு செஞ்சு பாடுங்க. 2 படத்துலயும் ஏதாவது ஒரு படம். ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் படம் சொல்லுவோம்ல. இல்ல 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 இல்ல, குரு சிஷியன் இல்ல. குரு சிஷியன் இல்ல. இல்ல இல்ல, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஒரு படத்துல இருந்து மட்டும் பாடுறேன். இரு கண்கள் போதாது ராசாத்தி ஊர்வலத்தை பார்க்க, அதுங்கிறது விஜயகாந்த் படம். இந்த குழுலாம் போதாது. அர்ஜுன் பட பாட்டு பாடுங்கண்ணா. அர்ஜுன் பாடுங்க. அர்ஜுன் பட பாட்டு எப்படி பாடுறது? பதில் சொன்னா அது அர்ஜுன் படத்துல ஃபேமஸான பாட்டே இல்லையா? அது அந்த அளவுக்கு ஒரு பாட்டே ஃபேமஸ் ஆகாத அர்ஜுன் படம். அண்ணா உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற குழு கொடுங்க. ரஜினி படத்துல இருந்து வேணா பாடலாம். தர்மத்தின் தலைவன் கண்டுபிடிச்சிருவோம். என்னங்க யார் சொல்ல? அர்ஜுன் தர்மத்தின் தலைவனா? தர்மதுரை ஆன்சர். தர்மதுரை. தர்மாங்கிறது விஜயகாந்த் படம், துரைங்கிறது அர்ஜுன் படம். ரெண்டையும் சேர்த்தா தர்மதுரை. தர்மதுரைங்கிறது ரீயூஸும் பண்ணிட்டாங்க விஜய் சேதுபதி வச்சு. ரஜினியோட ரொம்ப ஃபேமஸான படம். மறந்தீங்கன்னு தெரியல. அது நல்லா இருக்கும். துரை படம். அவரு பழச மறந்துடுவார்ல. அதோட விவேக் காமெடி ஒண்ணு இருக்குமே, சொல்ல மாட்டேன்னு ஆமா, சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டியாடா அப்படின்னு பாருல விவேக். வெங்கடேஷ் வாத்தியார் படத்துக்கு அப்புறம் 2 பேர் திரும்ப சேர்ந்த படம். வாத்தியாருங்கிறது வெங்கடேஷ் அர்ஜுன் சேர்ந்து வடிவேல் காம்பினேஷன்ல எடுத்தாங்க. அதுக்கப்புறம் துரைங்கிற படம் ஆரம்பிச்சாங்க. அதே காம்பினேஷன்ல வடிவேல் காம்பினேஷன். ஆனா வடிவேல் படத்துல இருந்து விலகிறதுனால அதே வெங்கடேஷ் என்ன பண்ணாரு, விவேக தூக்கி போட்டார் படத்துல. அண்ணா இந்த வீட்டுல குடியிருப்பாருன்னு அர்ஜுனும் வடிவேல், அந்த படமா? அது ஆணை ப்ரோ. விவேக் பட்டைய பூசிட்டு போய் காய்கறி வாங்குறப்ப அடியில காந்தம் வைப்பாருல, தராசு கல்லையில. ஆமா, அந்த காமெடி. அதுதான் துரை. சரி, அடுத்த கேள்விக்கு போலாமா? இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. யாரு சொல்றீங்கன்னு பாப்போம். அநேகமா சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? அவரு கேள்வி எல்லாம் பார்த்துட்டு மூட் அவுட் ஆகி போயிட்டாரு. இல்ல, அவர் கேள்விக்கெல்லாம் வந்து சிட்டிங் போட்டா சரி வரும்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? இல்லையா? விஷால் ப்ரோ நீங்க சொல்றீங்களா அந்த கேள்வி? சொல்லுங்கண்ணா. கொஞ்சம்
அதை கொஞ்சம் வேட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஒரு அருண் விஜய் படம், ஒரு சிபிராஜ் படம், இந்த ரெண்டையும் சேர்த்த ஒரு அஜித் படம். மறுபடியும் கொஸ்டின் சொல்றீங்களா? ஒரு அருண் விஜய் படம், ஒரு சிபிராஜ் படம், இந்த ரெண்டையும் சேர்த்த ஒரு அஜித் படம் வரும். அஜித் படம் டைட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பெரும்பாலும் எல்லா டைட்டிலும் தெரியும். அதுலயும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டைட்டில். பட் இந்த அருண் விஜய் படத்துல ஒரு சின்ன ஒரு இக்கு இருக்கு. இக்கு இருக்குன்னு என்னன்னு தெரியுமா? அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அவ்வளவுதான். சொல்லாதீங்க கொஞ்சம் இருங்க. சிவராஜ் படம்லாம் எங்க ப்ரோ பாக்குறது? எப்படி சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சிவராஜ் படத்துல உருப்படியா பதில் சொல்லல. சிவராஜ் படத்துல உருப்படியான படம். சிவராஜ் படத்துல உருப்படியான படம் தலைவர் கட்டப்பாவை காணும், சத்யா, அப்புறம் அது இல்ல. இருங்க நீங்க சொல்லாதீங்க. விஷால் ப்ரோ, இப்ப நீங்க சொன்னதெல்லாம் சூப்பரான படமா? இல்ல ஏங்க, அவர் பண்ணதுல நான் சொன்ன 2 படம் நல்ல படம் தான் ப்ரோ. நாயகன் ஜாக்கிரதை, கபட இல்ல அவர் பண்ணதுலயே வந்து ரொம்ப ரொம்ப உருப்படியான படம் ஒன்னு இருக்கு. வெற்றிவேல் சக்திவேலா? நாணயம் ஜோர் ஒரு பாட்டு பாடுறேன், ராக் 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 அண்ட் ரோல், அந்த பாட்டு இருக்க படம். கோவை பிரதர்ஸ். நான் பாட்டே பாட்டு ஃபில்மோகிராஃபில இருங்க போய் ஃபில்மோகிராஃபியை செக் பண்ணி உட்கார்ந்திருக்காரு. லீயா? ஓகே லீ. ப்ரூஸ் லீயா? இல்லையே, தலை படம் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. வாலியா? வாலி. ஐயோப்பா, ஆமா, வாடியில் அவர் ஒரு படம் எடுத்தாரு. அவர் வாடி. ஐயோ அண்ணே, அநியாயம் பண்றேன் சத்தியமா. அதுதான் இக்கா ப்ரோ, அந்த டீன்ற வார்த்தை தான் இக்கா. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ்லாம் ஆச்சே தலைவா. வாடியில் ரிலீஸ் ஆகல ப்ரோ. வாடியில் எங்க ப்ரோ ரிலீஸ் ஆச்சு? ஆனா ரெக்க டைரக்டர் தான்ல அவரு. ரத்னா சிவா அவர்தான். எம்ஜிஆர் மாதிரி ஒரு வாட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க, இதுதான் தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்னு. அப்பவும் வரல. என்னையா வந்தப்போ ட்ரைலர் விட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரிலீஸ்ன்னு சொல்லி. அதை டான்ஸ் மாஸ்டர் தான் இல்லைனா பண்ணியிருப்பான், கல்யாண் நினைக்கிறேன். பரணி ப்ரோ இருக்காரா? இருக்கேன். எனக்கு எதுவுமே ஆன்சர் தெரியல, அதனால அமைதியா தலைவா. பிரேக் ஆகுது பரணி ப்ரோ. ரோபோட் இருக்கு, பிளர் ஆகுது. இல்ல நான் லீவ் ஆயிட்டு வரேன், நான் ஸ்ட்ரீட் ஜாயின் பண்றேன். சரி, ரிலீவ் ஆயிட்டு வாங்க. ப்ரோ நான் ஒண்ணு கேட்குமா? கேளுங்க தலைவா. இப்போ கரண்ட்ல வந்த படம் தான். ஓகே, ஒரு கமல் படம், ஒரு அருண் விஜய் படம், ரெண்டும் சேர்த்தா ஒரு மாதவன் படம் வரும். விக்ரம் வேதாவா? இந்த மாதிரி கேளுங்க பிரகாஷ் ப்ரோ. ஏங்க, வேதான்றது யார் படம், என்ன படம்? அருண் விஜய். இது அருண் விஜய் படம் தான். இது அர்ஜுன் டைரக்ட் பண்ணிருப்பாரு. பாவிங்களா, சத்தியமா தெரியாதுங்க. வேதான்னு ஒரு படம் இருக்கா? எனக்கும் தெரியாது. முதல்ல விக்ரம்னு ஒரு படம் இருக்கு, அதனால நான் சொன்னேன். அதுல ஒரு பாட்டு நல்ல வைரலான பாட்டு, ஆக்சுவலா கண்ணதாசன் நினைக்கிறேன். ஒரு பாட்டு கூட இருக்கும்ல. ஓகே. வடிவேலோட இந்த ஆழம் காமெடி அந்த படம் தான் ப்ரோ. அந்த படம் பஸ் ஸ்டாப்ல நின்னு செயின் கேட்பாரு, அந்த காமெடியா? ஓகே. அதேதான். பாருங்க தலைவன் தான் லேண்ட்மார்க் ஆக்கா. படம்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய ஓடாத படத்துல இல்ல நிறைய தெரியாத படத்துலலாம் வடிவேல் காமெடி நல்லா இருக்கும் ப்ரோ. அது இப்பதான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துல அப்படிதான் இருக்கும். அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன், ஒருத்தர் ஏதோ நம்ம ஸ்பேஸ்ல அமெரிக்கன் பிரைம் வேர்ல்ட்னு ஒரு சீரீஸ் வந்திருக்கு பாருங்க அப்படின்னாரு. நான் முந்தானேத்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் டப்பிங் இருக்கு, ஒரு 6 எபிசோடு தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 1857ல அமெரிக்கன்ஸ்க்கும் ரெட் இண்டியன்ஸ்க்கும் நடந்த விஷயங்களை பத்தின ஒரு சீரீஸ். ஸ்லோவா போகும், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. விஷுவல்ஸ்,
கேரக்டர்ஸ், ஸ்டோரி டெல்லிங் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தமிழ் டப்பிங் இருக்கு. ஆனா ஏ சர்டிபிகேட் கொஞ்சம் தனியா உட்காந்து பாருங்க.